சரி, நம்ம நேற்றைய பாடத்தினுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்பாடு 13:16 வாசிங்கள். அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும். சரி, கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன், இம்மட்டுமாய் எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்பட்டீர். கடந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது. இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம். உம்முடைய சமூகத்தில் வசனத்துக்கு காத்திருக்கிற ஜனங்கள் மேல் நீர் மனதுருகினீர் என்று வேதத்தில் வாசிக்கிறான். அப்படிப்பட்டதான ஒரு மனதுருக்கம் இன்னும் ஒரு விசை எங்கள் மேல் வரட்டும் ஆண்டவரே. வசனத்துக்காகவே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்கப்பா. அற்புதங்களையோ அடையாளங்களையோ தேடி இங்கே வரல ஆண்டவரே. அப்பத்துக்காக ஒரு கூட்டம் போய் தேடி வந்தது ஆண்டவரே. நீர் அவர்களை அனுப்பிவிட்டீர். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுக்கு ஒரு கூட்டம் வந்தது, அவர்களை வைத்து கொண்டீர் ஆண்டவரே. அதே போல் நாங்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக உங்களுடைய வசனத்துக்காக, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக, உங்களுடைய வசனத்தை அனுப்புவீராக, வசனத்தினால் இடைகட்டுவீராக. நாங்கள் திரும்பி போகும் பொழுது உடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டும். நாங்கள் வந்தது நல்லது, கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லத்தக்கதான சாட்சிகளை கேட்க கர்த்தர் கிருபைதார். ஆசீர்வதியும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் 17வது வசனத்தை நாம் பார்த்தோம். எப்படி ஒரு மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம் இல்லாமல் எதுவும் வாங்க முடியாது, விற்க முடியாது என்கிற இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்பதை பார்த்தோம். நான் அந்த செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நேற்றைய தினத்தில் பிள்ளைகள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்க. அவங்களும் கேட்க மாட்டாங்க, உங்களையும் கேட்க விட மாட்டாங்க. அதனால் பிள்ளை இருக்கிறவங்க தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை பத்திரமா பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சவுண்ட் போடாமல் பார்த்துங்க. ஏன்னா ஒரு சின்ன ஹாலாக இருக்கிறது, அதனால் நமக்கு ரொம்ப சவுண்ட் போட்டால் ரொம்ப அதிகமாக நமக்கு கேட்குது. நேற்று என்னை விட நல்லா பேசினாங்க அவங்க எல்லோரும். அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க செய்தியை நான் கேட்கலாம் போல நினச்சிட்டேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பிள்ளைகளை பத்திரமா வச்சுக்கொள்ளுங்க. இப்படி சொல்கிறதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் நீங்கள் எடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் பிள்ளையை பத்திரமா வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஏன்னா அது இதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நேற்று தினத்தில் நான் வரல, இன்றைக்கி வந்திருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? நான் நேற்று வரல, இன்றைக்கி வந்தவங்க யாராவது சும்மா கை தூக்க முடியுமா? பரவாயில்ல. அப்போ நேற்று வந்தவங்க காணும் போலல. சரி, ஏன்னா நேற்று பார்த்துட்டு தொடர்ச்சி தான் எடுக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் புரியணும், அது என்ன எடுத்தோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களுக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியாமையே இருக்கும். வெளிப்படுத்தல் 13:17 ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிங்களேன். இந்த வசனத்தினுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக மிருகம் என்பது ஒரு அரசாங்கத்தை குறிக்கிறது என்று நேற்று பார்த்தோம். எப்படின்லாம் கேட்காதீங்க, நேற்று அதை பார்த்துட்டோம். வேணா ஆன்லைனில் கூட அது இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மிருகம் என்பது அரசாங்கத்தை குறிக்கிறது. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20-23 வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசாங்கத்தின் முத்திரை, நாமம், பெயர், இலக்கம், நம்பர் இல்லாமல் எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது என்கிற ஒரு நிலை வரும் என்று இயேசு சொன்னார். அவர் சொன்னபடியே இப்பொழுது உலகம் முழுக்க ஒரு பயோமெட்ரிக் மெத்தட் என்று சொல்லக்கூடியதான ஒரு கார்டு சிஸ்டம், அந்த கார்டு சிஸ்டமாக இப்போ நான் இந்த ஊரில் வந்து ரெசிடென்ட் கார்டுன்னு சொல்கிறீங்க. ஒவ்வொரு ஊரில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஆதார் கார்டுன்னு இருக்குது, மை கார்டுன்னு இருக்குது, சின் கார்டுன்னு இருக்குது, இக்காமான்னு இருக்குது. ஒவ்வொரு ஊரில் அதுக்கு ஒரு பேர் இருக்கிறது. அதன்படி எல்லா நாடுகளிலும் மக்களுக்கு அப்படி ஒரு அட்டை கொடுக்கப்பட்டாகி விட்டது. அதில் ஒரு மிருகத்தின் முத்திரை, அரசாங்கத்தின் முத்திரை, பெயர், நம்பர், அந்த நம்பரையும் கணக்கு பார்த்தா 666 வரும் என்பதை நேற்றைய தினத்தில் பார்த்துட்டோம். அது சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் அந்த அட்டை கொடுக்கப்பட்டாகி விட்டது. அந்த அட்டை சிஸ்டமும் முடிவுக்கு வருகிறது. அதற்கு பதிலாக வேறொரு சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. என்னன்னு சொன்னால், கடைசியாக என்ன பார்த்து முடித்தோம், எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாங்க, பயோமெட்ரிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய கைரேகை மெத்தட் ஒன்று கொண்டு வருகிறார்கள். இந்த அட்டை சிஸ்டம் கர்த்தருக்கு சித்தமானால் நேற்று பார்த்தோம் அதை பற்றின விளக்கங்கள். எப்போ அதை முடிக்க போகிறாங்கன்னா, எல்லா நாடுகளுமே 2020 ஒரு கேஷ்லெஸ் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அட்டையில்லா சிஸ்டம்,
அட்டைக்கு பதிலாக இப்போ நீங்கள் வச்சிருக்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்துக்கும் பதிலாக, ஏடிஎம் கார்டு எல்லாத்துக்கும் பதிலாக வேறொரு சிஸ்டத்தை கொண்டு வருகிறார்கள். என்ன சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு தான் பயோமெட்ரிக் சிஸ்டம். அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒன்று வருது. அதுதான் வெளிப்படுத்தல் 13:16 தீர்க்க தரிசன நிறைவேறுதல். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அட்டை சிஸ்டம் இதில் நிறைய டிஃபெக்ட்ஸ், இதில் நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. என்ன இருக்குது? இப்போ உங்களுக்கே தெரியும், உங்களுக்கெல்லாம் இப்போ எங்கே போனாலும் ஒரு ஓடிபின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஏன் ஓடிபி சிஸ்டம் வந்துச்சுன்னா, ஏற்கனவே இந்த பாஸ்வேர்ட் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உங்களுடைய பின் நம்பர் சிஸ்டம் என்ன ஆயிடுச்சு? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பின் நம்பர் போட்டாலும் உங்கள் ஓடிபியை போட்டால் தான் இப்போ எல்லாமே என்ன ஆகுது, நீங்கள் டிரான்சாக்ட் பண்ண முடியுது ஆன்லைனில். என்ன காரணம்னா, வெறும் பின் மாத்திரமே போதுமானது அல்ல. நாங்கள் எப்பவும் சொல்லுவோம், இப்போ நீங்கள் உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்டை மறந்துடுறீங்க இல்லையா? இமெயில் பாஸ்வேர்டு இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா பாஸ்வேர்ட். என் பாஸ்வேர்டு இருக்குது, அதனால் என்னோட மெயிலை போய் யாருமே பார்க்க முடியாது. அப்புறம் என்னுடைய ஃபோனில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கிறேன், அதனால் யாரும் என் ஃபோனுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. எனக்கு ஒரு பின் நம்பர் இருக்குது, அதனால் என் கார்டை வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே நம்பிக்கை எது மேலே தான் இருக்குது? அந்த பாஸ்வேர்டு மேலே இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன், உங்களோட இமெயில் பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்க, ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கூகுளிலேருந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க. அந்த பாஸ்வேர்டை வச்சு உங்களால் உள்ளே போக முடியுமா? இமெயிலுக்குள்ளே போக முடியுமா? முடியாதா? அவங்க ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒன் டைம் பாஸ்வேர்டு இருக்குது, நீங்கள் போயிருங்க, இது உள்ளே போயிட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அந்த பாஸ்வேர்டை வச்சு உள்ளே போக முடியுமா? போகிறோம். அவங்க கொடுக்குற அந்த பாஸ்வேர்டை வச்சு நம்ம உள்ளே போகலான்னா அவங்க போக முடியுமா? முடியாதா? முடியும் தானே. அப்போ அந்த பாஸ்வேர்டு என்பதெல்லாம் ஒரு ஐவாஷ் தான், நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறது தான். எதுவுமே உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. எல்லாமே, அதுவும் நீங்கள் வந்து டிஜிட்டல் உலகத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, எது நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்தாலும் அது உங்களுக்கு கிடையாது. இந்த ஃபோனை வாங்கும் போது அது ஒரு 2-3 கேள்வி கேட்கும். நீங்கள் அந்த 2-3 கேள்வியை என்றைக்குமே படித்ததே கிடையாது. இந்த ஃபோனை ஆன் பண்ணுற வேகத்தில் எது கேட்டாலும் ஓகே ஓகே ஓகேன்னு கொடுத்துருப்போம். அது என்ன கேட்டுச்சுன்னு கூட நம்ம என்ன செய்யல, பார்க்கல. அது என்ன சொல்லுச்சுன்னா, இந்த ஃபோனில் உள்ள காப்பீஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்று வச்சுப்போன்னு சொல்லுச்சு. நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணுற வேகத்தில் ஓகே, நீங்கள் உங்கள் காப்பி எல்லாம் அது என்ன சொன்னுச்சு, உங்கள் ஃபோனில் உள்ள கான்டாக்டு, இமெயில் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம், பார்ப்போம், நாங்கள் ஒரு காப்பி வச்சு போனுச்சு. நீங்கள் ஓகே ஃபோன் ஆன் ஆனால் போதும், அவ்வளோத்தானே. அடுத்து 2வது கேள்வி கேட்டுச்சு, எங்களுடைய தேர்ட் பார்ட்டிஸ் யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு இவங்களுக்குலாம் நாங்கள் அதை கொடுப்போம்னு சொல்லிச்சு. அதுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க? ஓகே. இப்போ உங்களுடைய அத்தனை எஸ்எம்எஸும் படிக்கப்படுகிறது, அத்தனை வாட்ஸ்அப்பும் படிக்கப்படுகிறது, உங்களுடைய ஃபேஸ்புக் எல்லாமே கண்காணிக்கப்படுது. சமீபத்தில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டில் டெரரிஸ்ட் அட்டாக் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த நாட்டில் உள்ள கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ வாட்ஸ்அப்புக்கு கேட்டாங்க, பேப்பரில் வந்த செய்தி, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதே, நீங்கள் எங்களுக்கு சொல்லவே இல்லையேன்னு. அப்போ வாட்ஸ்அப் கம்பெனி சொன்னாங்க, 5 மாதத்துக்கு முன்னாடி உங்களை அலர்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் வருதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறோம், அலர்ட் பண்ணி உங்கள் கவர்மெண்ட்டுக்கு இதை நான் கொடுத்துருக்கோம், ரிப்போர்ட் கொடுத்துருக்குறோன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அத்தனை பேருடைய எஸ்எம்எஸ் அவங்க என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா, நான் டெலீட் பண்ணிட்டேன், யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியாது. நீங்க டெலீட் பண்ணிட்ட பிறகு யாருக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது. வாட்ஸ்அப்புக்கு தெரியும், ஃபேஸ்புக்கு தெரியும், ரெண்டும் ஒன்னாகி போச்சு. கூகுளுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆட்கள் எல்லாருமே அதை ரொம்ப இதுவாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்மர்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, அல்லது ஒரு சாஃப்ட்வேர் அது இருக்கு, ஸ்மர்ஃப்னு. உங்களுடைய அத்தனையுமே நீங்க என்னைக்கு பேசுனது, ஃபோன் வாங்கும் போது பண்ணது, டெலீட் பண்ணது, கான்வர்சேஷன், நீங்க அனுப்பின வீடியோஸ், நீங்க பார்த்த வீடியோஸ் அத்தனையுமே எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு காப்பி அங்கே இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன் இன்னும் சொல்ல போனால், பல நாட்டு உளவுத்துறை நம்ம சொல்கிறோம், சிஐஏ இந்த மாதிரி, அவங்க எல்லாருமே அவங்ககிட்ட இருந்து அப்படி தான் காப்பி வாங்குறாங்க. யார் என்ன பண்ணாங்க, ஏது பண்ணுறாங்கன்றத காப்பி வாங்குறாங்க. ஸோ எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, நம்ம அத்தனை பேருமே பாஸ்வேர்டு இதெல்லாமே நமக்கு சேஃப்டி கிடையாது. நம்ம எல்லாருமே ஏற்கனவே கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கால் கூட கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் ஒவ்வொரு காலும் நீங்கள் பேசுகிற விஷயமும் ரிஜிஸ்டர் ஆகிறது. அது உங்களுக்கு இன்னொரு செய்தி என்னைக்காவது எடுக்கும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன செய்கிறாங்கன்னு. இன்னைக்கு நமக்கு என்னன்னா, அப்போ உங்களுடைய கார்டு பாஸ்வேர்டு எதுவுமே என்ன கிடையாது, சேஃப்டி கிடையாது. இதை விட அட்வான்ஸ்டாக, உங்களுடைய ஓடிபியை விட அட்வான்ஸ்டாக, உங்களுடைய பாஸ்வேர்டை விட அட்வான்ஸ்டாக, உங்களுடைய கார்டு சிஸ்டத்துக்கு விட இன்னும் கொஞ்சம் மேம்பட்டதாக இந்த கார்டு. இப்போ பாருங்களேன், உங்கள் கார்டு தொலைஞ்சு போச்சு, இல்லை உங்கள் கார்டுடைய டேமேஜ் ஆயிடுச்சு, உங்களுடைய கார்டு யாரோ திருடிட்டாங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது உங்களால் ஒன்றுமே செய்ய முடியறதில்ல. நாம் திருப்பி அதை அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கு 2-3 நாள் ஆயிடுது.
முதலாவது நம்ம என்ன செய்யறோம், ஃபோன் கார்டு அல்லது பேங்க் கார்டு தொலைஞ்சிட்டா உடனடியாக பேங்க்குக்கு முடியாது நம்ம என்ன செய்யணும், பிளாக் பண்ணணும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கு. அப்போ இந்த கார்டு உங்ககிட்ட கொடுத்துருக்கிற, நான் சொன்னது ஒன் கார்டு சிஸ்டம், நேற்று சொன்ன பாருங்க, உங்களுடைய ஐசி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு கார்டு கொடுக்குறாங்க. இந்த ஒன் கார்டு சிஸ்டம், கார்டு தொலையக்கூடாது, காணாமல் போகக்கூடாது, திருடு போகக்கூடாது, யாரும் உங்களை வந்துட்டு ஹேக் பண்ணக்கூடாது. இப்போ இது எல்லாம் செய்யாமல் இருக்கணும்னா இது எல்லாத்த விட அட்வான்ஸ்டா இன்னொரு டெக்னாலஜியை உருவாக்கணும், இன்னொரு காரியத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்க கார்டு சிஸ்டத்துக்கு பதிலாக அதான் 2020 ஆரம்பிக்க போறாங்க. நேற்று பார்த்தோம் 2020 இருந்து நமக்கு என்ன கிடையாது, கார்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வேறொரு சிஸ்டம் வரும். என்ன சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் பயோசிப் என்கிற சிஸ்டம். இந்த பயோசிப் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா பயோமெட்ரிக் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோசிப்னா பயோமெட்ரிக். பயோமெட்ரிக்னா என்ன, நம்ம உடம்புல நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாமே பயோமெட்ரிக். இப்போ நம்ம எதெல்லாம் வந்துட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கிறோமோ, நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய கை ரேகை, இது ஒரு பயோமெட்ரிக். நம்முடைய கால் ரேகை, நம்முடைய டிஎன்ஏ, நம்முடைய பிளட் குரூப், நம்முடைய ஐரிஸ் மெத்தட், கண்ணில் இருக்கக்கூடிய கருவளைய மெத்தட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பயோமெட்ரிக் மெத்தட். நம்மளை கண்டுபிடிச்சிடலாம், இதை வச்சு இவங்க தான் அதை செஞ்சாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி தான் உங்களை கண்டுபிடிக்கிற இன்னொரு கருவி உங்க உடம்புக்குள்ள வைக்க போறாங்க, அதுக்கு பேர் தான் பயோசிப். இந்த பயோசிப் எதுக்கு கொண்டு வர போறாங்க, உங்களுடைய கார்டுக்கு பதிலாக இப்போ நீங்க யூஸ் பண்ற கார்டெல்லாம், இந்த கார்டு வரதுக்கு முன்னாடியில இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் இப்படி ஒரு ஒன் கார்டு சிஸ்டம் வரும்னு சொல்லி ஒரு 10 வருஷமா. இப்போ ஒன் கார்டு சிஸ்டம் வந்துருச்சு, ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒன் கார்டு சிஸ்டம் வந்துருச்சு. எல்லாத்தையும் ஒரே கார்டாக மாத்திக்கிட்டு இருக்காங்க, இங்கேயும் மாத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு கார்டுக்குள்ள கொண்டு வருவாங்க, அத்தனையும் ஒரு கார்டு இல்லாட்டி எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஒன் கார்டு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வராங்க. இந்த ஒன் கார்டு சிஸ்டம் முடிய போது அதுக்கு பதிலாக இந்த சிஸ்டம் வருது. இது பயோமெட்ரிக் சிஸ்டம்னு பேரு, பயோசிப்னு பேரு. இது வந்துட்டு இதுதான் வெளிப்படுத்தல் 13-16. எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதுதான் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெருசா தெரியுது. ஆக்சுவலா உண்மையா அதோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண அரிசியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்க நார்மலா யூஸ் பண்ற அரிசியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். 11 mm இருக்கும் அதோட சைஸ். 7 mm ல இருந்து 11 mm அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஆள்காட்டி விரல்ல மேல இருந்து முதல் கோடு வரைக்கும் இருக்கு பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் 25 mm, 2.5 சென்டிமீட்டர். அப்புறமா நீங்க போயிட்டு வீட்டில் அளந்து பார்த்துக்கோங்க, 25 சென்டிமீட்டர் இருக்கும். சாரி 25 mm இருக்கும், 2.5 சென்டிமீட்டர் இருக்கும். இது 11 mmனா இதுல பாதி தான் இருக்கும். இது அதோடைய சைஸ், அரிசியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுக்கு பேரு பயோசிப் அப்படின்னு பேரு. இதான் உங்க கார்டு சிஸ்டத்துக்கு பதிலாக மாறுது. நேற்று வந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம், அல்லது நீங்க யோசிச்சுக்கிட்ட கூட போயிருக்கலாம், கேட்க வாய்ப்பு இல்லை. என்னன்னு சொன்னா இப்படி இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, அப்ப நம்ம இந்த பயோசிப் இந்த கார்டு சிஸ்டம் இவ்வளவு ஆபத்துன்னு சொல்றாங்களே, இந்த கார்டை நம்ம வாங்கலாமா, வாங்கிட்டோமே, ஒருவேளை ஆதார் வச்சிருந்தாலோ அல்லது வந்து ஐசி இங்க இருக்கிற ஐசி ரெசிடென்ஸ் ஐசி வச்சிருந்தாலோ அல்லது வந்து வேற நாட்டோட ஐசி வச்சிருந்தாலோ இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, இப்ப இந்த ஐசியை பத்தி இவ்வளவு ஆபத்துன்னு பார்த்துட்டோமே, இது நம்ம வச்சிருக்கிறோமே, இது பாவம் இல்லையா, இது வருகைக்கு போறதுக்கு தடையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தடையா இருக்காது. இது எல்லாமே காஷன், எச்சரிப்பு, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு. என்னன்னா இது வரப்போகுதுன்றதுக்கான எச்சரிப்பு தான் நேற்று கொடுத்தோம். நீங்க கார்டு வச்சுக்கிறது பிரச்சனை கிடையாது, அந்த சிஸ்டத்தை நீங்க கொண்டு உங்களோட கேஷ்லெஸ் சொசைட்டி யூஸ் பண்றது பிரச்சனை இல்லை. ஆனா கார்டுக்கு பதிலாக இன்னொன்னு வரும்னு சொன்ன பாத்தீங்களா, அதான் பயோமெட்ரிக் சிஸ்டம், அதாவது பயோசிப் சிஸ்டம். இதைத்தான் நீங்க வைக்க கூடாது. இதை கொடுப்பாங்க, உங்க கார்டை வாங்கிக்கிட்டு என்ன செய்வாங்க, இதை கொடுப்பாங்க. இந்த சிஸ்டத்தை தான் நீங்க என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. இதுதான் வெளிப்படுத்தல் 13-16, கார்டு சிஸ்டம் 13-17. இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் அல்லது பயோசிப் சிஸ்டம் வெளிப்படுத்தல் 13-16. இதைத்தான் நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது, இது எப்படி வெளிப்படுத்தல் 13-16ங்கிறத பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன், அடுத்து சொல்றேன். இந்த பயோசிப் வந்து ஒரு அரிசி அளவு தான் இருக்கும். இது உள்ள 3 முக்கியமான பார்ட்ஸ், கூறுகள் இருக்கும். என்னன்னு சொன்னா டிரான்ஸ்போண்டர் அப்படின்னு ஒரு கருவி இருக்கும், அதுதான் அதை இயக்கக்கூடியது. ரெண்டாவது லித்தியம் பேட்டரி, ஒரு பேட்டரி இது உள்ள இருக்கும், அந்த பேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பத்தி என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். மூன்றாவது கடைசியாக RFID, ரேடியோ ஃப்ரீக்வன்சி. நேற்று பார்த்தோமே, எதுக்கு யூஸ் பண்றாங்க, அதை கண்காணிப்பதற்காக. நம்ம அத்தனை பேரையும் ரேடியோ அலைவரிசை மூலமா கண்காணிக்கிற ஒரு கருவி. இது 3 இது உள்ள இருக்கு. மேல இருக்கிறது வந்து மிருகங்களுக்கு போடுறது, கீழே இருக்கிறது வந்து மனுஷனுக்கு போடுறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏதோ ஒண்ணுமே நமக்கு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டு செக் பண்ணுவாங்க, மிருகங்களுக்கு போட்டு செக் பண்ணுவாங்க. முதல்ல எலிக்கு போட்டாங்க, அப்புறம் பூனைக்கு போட்டாங்க, அப்புறம் நாய்க்கு போட்டாங்க. எல்லாத்துக்கும் போட்டு சக்சஸ் ஆன பிறகு பெரிய பெரிய உயிரினங்கள் எல்லாத்துக்கும் போட்டாங்க. இந்த மாதிரி யானைகள் போட்டாங்க. இது இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் நாய்க்கு போட்டதுக்கான பயோசிப், நாட்டு நாய்களுக்கு ஊசி மூலம் மைக்ரோசிப் பொருத்தும் காட்சி. இது இப்போ ரீசெண்டாக வந்தது, பேப்பரில் வந்த செய்தி.
இது ஆல்ரெடி 2012க்கு முன்னாடி இருந்து இருக்கு. பெங்களூர்லாம் இது எல்லா நாய்களுக்கும் பூனைகளுக்கும் போட்டாங்க. வெளிநாடுகளெல்லாம் இது ஒரு சட்டமாகவே கூட பல நாடுகள் இது ஒரு சட்டமாகவே இருக்கு. எல்லா மிருகங்களுக்கும் போடணும். இப்போ நம்ம ஊர்லலாம் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்களுக்கு கழுத்தில் ஒரு லைசன்ஸ்னு ஒன்று இருக்கும், பெல்ட் மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா. வெளிநாடுகளில் வந்து இந்த மாதிரி சிப் சிஸ்டம் போட சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காகனா ஒருவேளை இது காணாமல் போச்சுன்னா ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு ஆப் மாதிரி. இப்போ உங்களுக்கு இந்த பயோசிப்போடைய நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த நாய்க்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நாய் காணாம போச்சா, அதை நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆப்பில் போயிட்டு இந்த நாயோடைய நம்பரை போட்டிங்கன்னா அது எங்கே போய்கிட்டு இருக்குன்னு காட்டலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கு வந்திருக்கு, காருக்கு வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் உங்களுடைய 2 வீலர்லேயே நீங்கள் ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு சிப்பு மாதிரி. ஒருவேளை உங்கள் 2 வீலரை யாராவது திருடிட்டாங்கன்னா உங்கள் கையில் உள்ள ஃபோன்லேருந்து நீங்கள் என்ன செய்ய முடியும், அது எங்கே போகுதுன்னு சொல்லி ட்ராக் பண்ண முடியும். அதே சிஸ்டம் தான் இதுக்கு. இது நாய்களுக்கு பூனைகளுக்கு எல்லாத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சிச்சு. அதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், கடல்வாழ் உயிரினங்கள், பெரிய பெரிய திமிங்கலங்கள், அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் போட்டு கடல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தினாங்க. அது எவ்வளோ ஆழத்துக்கு போகுது, அந்த இடத்துல என்னென்ன இருக்கு, அதோட டெம்பரேச்சர் என்ன எல்லாம் செக் பண்ணாங்க. சிங்கப்பூரில் ஒரு பெரிய பறவைகள் சரணாலயம் இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான பறவைகள் சரணாலயம். உலகத்தில் இருக்கிற எல்லா பறவையும் அங்கே இருக்கும். அந்த பறவைகள் அத்தனைக்கு சிப்பு உண்டு. எதுக்காகனா ஒருவேளை பறந்து வேற நாட்டுக்கு போனாலும் அது சிங்கப்பூருடைய பறவை என்பதை கண்டுபிடிப்பதுக்காக. பொதுவாக அதுக்கு எதுக்கு போட்டிருந்தாங்கன்னா, அது எவ்வளோ உயரம் பறக்குது, எவ்வளோ வேகமாக டிராவல் பண்ணுது, எந்தெந்த இடத்துக்கு போகுதுங்கிறத இருந்த இடத்துல கண்காணிக்கிறதுக்காக தான் என்ன செஞ்சாங்க, அந்த சிப் போட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக மிருகத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில் கூட ஜூவில் உள்ளதான இந்த மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. எல்லா ஜூவில் இருக்கிற எல்லா மிருகத்துக்குமே மைக்ரோ சிப் போட்டு இப்போ வந்து கண்காணிப்பு வளையத்துக்குள்ள தான் வச்சிருக்கிறாங்க. மிருகத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்ய தொடங்கி விட்டது. இப்போ மிருகத்துக்கு வந்தாச்சு, அடுத்து யாருக்கு வரணும், மனுஷனுக்கு வரணும். ஹியூமன் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அது வரணும். ஆனால் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது ஆரம்பத்தில். இப்போ இல்லை, ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. என்ன பிரச்சனை இருந்தது, இப்போ இந்த யானையும் நாயையும் நீங்கள் என்ன செய்யலாம், 24 மணி நேரம் கண்காணிக்கலாம். இப்போ இந்த யானைக்கு வந்து இந்த சிப்பை போட்டிருக்கிறாங்க. இது யானை சிப்போடு இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஜூவில் இருக்கக்கூடியதான ஒரு யானை, இதுக்கு சிப்பு போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த யானையை வந்து 24 மணி நேரம் கையில் உள்ள இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக, ஜிபிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது இப்போ நம்ம செல்ஃபோனே போதும். ஏன்னா முந்தியெல்லாம் செல்ஃபோன் வந்து பேசுறதுக்கு தான் யூஸ் பண்ணோம். இப்போ 3G 4G அதை தாண்டி இப்போ எங்கே வந்துருச்சு, 5G எல்லாம் வந்துருச்சு. 5G எல்லாம் என்னென்னு கேட்டால் ஸ்பீடு. முந்தியெல்லாம் வந்து செல்ஃபோனில் வந்து நம்ம பேசுறதே கூட நமக்கு சரியாக கேட்காது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லைவாக நம்ம என்ன செய்கிறோம், எல்லா ப்ரோக்ராம்ஸையும் பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஸ்பீடு 5G ஸ்பீடெல்லாம் இப்போ ரொம்ப தாண்டி போயிட்டே இருக்குது. ஜப்பான்லாம் 5G வந்துருச்சு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ லைவாக இந்த யானையை வந்து பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும், இந்த யானையோட நம்பரை போட்டாச்சுன்னா, ஆனால் அது வந்து நீங்கள் சாதாரணமாக உடனே நம்பர் போட்டு பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கு போகணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் கட்டணும். இந்த கூகுள் எர்த் ப்ரோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெப்சைட்டுக்கெலாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அதை பண்ணி நீங்கள் காசு கட்டி தான் என்ன செய்ய முடியும், அதை பார்க்க முடியும். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் நடந்துச்சு. கணவர் என்ன பண்ணார், மனைவி கிட்ட சொல்லிட்டு போனார், இந்த மாதிரி நான் வெளியூருக்கு வேலைக்கு போகிறேம்மா, நான் வரத்துக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கணவர் போன பிறகு, இந்தம்மா பாவம் நைட்டெல்லாம் வண்டி டிராவல் பண்ணுறாரே கணவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டு இருக்கிறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ட்ராக்கிங் சிஸ்டத்துக்கு பணம் கட்டி, இவருக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் இந்த அம்மா பண்ணணும்னு சொல்லி, பல விஷயங்கள் கணவனுக்கு தெரியாது மனைவி என்ன பண்ணணும்னு. அப்போ அதில் தான் மாட்டிக்கிறானுங்க பாவம். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, போட்டு கணவர் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போட்டு பார்த்தா, காரு இந்த அம்மாவுடைய ஃப்ரெண்டு இன்னொரு அம்மா இருக்குது, அவங்க வீட்டில் நிற்கிது. இது பேப்பரில் வந்த செய்தி தான், தினத்தந்தியில். ஐயோ, இந்த அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், முக்கியமான வேலையாக போய்கிட்டு இருக்கேன் கார்லன்னு. ஏமான்னு கேட்டாராம். இல்லை, உங்களுடைய ஃபோனில் உள்ள ஃபேக்ஸ் ஆன் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்கிறேன், டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வரப்போகுதுன்னு கொஞ்சம் நேரத்தில் இருந்துச்சான். அதாவது ட்ராக்கிங் சிஸ்டத்தை என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். இப்பயே இருக்கு, ஆனால் அது கொஞ்சம் பணம் கட்டி பண்ணுற மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு போனால் இப்போ என்ன செய்ய முடியும், நம்ம யாரையுமே ட்ராக் பண்ணலாம். அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி யானையை 24 ஹவர்ஸ் கண்காணிக்கலாம். நம்மளை கண்காணிச்சா என்ன ஆகும், 24 மணி நேரம் ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், நைட் நீங்கள் தூங்க போகிறீங்க, தூங்க போகும்போது உங்கள் வீட்டு ஃபேனுக்கு மேலே சீலிங்லேருந்து ஒருத்தர் நீங்கள் தூங்குங்க நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னா தூக்கம் வருமா? இதுக்கு பேர் தனி மனித சுதந்திரம், பிரைவசி. நமக்குன்னு கொஞ்சம் என்ன இருக்குது, பிரைவசி இருக்குது. அதை யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய ஒரு எண்ணம். நம்ம ஊர்லலாம் பிள்ளைகளுக்கு இந்த பாட்டிலில் பால் கொடுப்பாங்க பாருங்கள், பார்த்துருக்கீங்களா? பாட்டிலில் பால் கலக்கி கொடுப்பாங்க. அந்த பாட்டிலே துணி போட்டு சுற்றிருப்பாங்க. என்ன காரணம்னா, அந்த பிள்ளை எவ்வளோ பால் குடிக்குதுன்னு யாரும் என்ன செய்யக்கூடாதா, பாத்திரக்கூடாதா, கண்ணு பட்டுருமா. அந்த பாட்டில் 50 ml தான் நமக்கு தெரியுமே, அதுலேயுமே அது பாதி தான் இருக்கும்.
அதில் ஏன் துணி சுற்றிருப்பாங்க? ஏன்னா நம்ம அந்த அளவு சென்சிட்டிவான மக்கள். நம்மளை யாரும் பார்க்கக்கூடாது. நம்ம ஊர்லலாம் சாப்பிடும்போது கதவை சாத்திட்டு சாப்பிடுவாங்க. வெள்ளக்காரன் பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்தே சாப்பிடுவான், அதை பற்றி அவனை யோசிக்கவே மாட்டான். ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், கதவெல்லாம் சாத்திடுவோம். யாராவது கதவை சாப்பிடும்போது தட்டினாங்கன்னா தட்டை போட்டு மூடிடுவான், யாரோ ஒருத்தர் வராங்க என்ன இதுக்கு வம்பு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள். இப்போ நம்மளை ஒருத்தர் கண்காணிக்கிறாங்கன்னா என்ன ஆகும்? 24 மணி நேரமும் கண்காணிக்கிறாங்க, ஒரு கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பைத்தியம் முடிச்சிடும். ஏன்னா உங்களால் ஒரு வேலையும் என்ன செய்ய முடியாது, யாரோ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, யாரோ என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும், எதையுமே செய்ய முடியாது. இதனால வெளிநாட்டில் என்ன செஞ்சாங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த சிப்பு வந்த புதுசில், நான் சொல்றது 2008-9 இதுக்கு பெரிய எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது. என்ன சொன்னாங்கன்னா, இது எங்க தனி மனித சுதந்திரம் பாதிக்குது, இதை கொண்டு வரக்கூடாது, இது ஆபத்தாக முடியும்னு சொல்லி. ஸோ இந்த விஷயங்கள் கோர்ட்டில் கேஸாக வந்தது. வந்த உடனே இதை தயாரிக்கிறவங்க கோர்ட்டில் வந்து ஒரு காரியம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எல்லாரையும் கண்காணிக்கல, யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களை கண்காணிக்கிறோம். எங்கள் கண்காணிப்பை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரை என்ன செய்கிறோம், கண்காணிக்கிறோம். அப்போ ஜட்ஜி கேட்டார், 24 மணி நேரம் கண்காணிக்கிறதுக்கு யார் ஒத்துப்பா? யாருமே ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னும் போது அவர் சொன்னார், அந்த கம்பெனி சொன்னாங்க, அந்த கம்பெனி என்னன்னு பார்க்க போகிறோம் அடுத்து. அந்த சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் உள்ளதான ஐசியூ சிசியூவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இதை நம்ம போட்டுட்டோம்னு சொன்னால் 24 மணி நேரம் அவங்க நம்ம என்ன பண்ண முடியும், கண்காணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார்டுக்கு 10 பேர் தான் இருக்க முடியும். அதுக்கு ஒரு நர்ஸ் போட்டு, மேல் நர்ஸ் போட்டு, அப்புறம் அதுக்கு ஒரு எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம், மேன் பவர். இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிடலாம், குறைச்சிடலாம். 100 பேஷண்ட் இருந்தாலும் ஒரு சிஸ்டம் போதும், அத்தனை பேருக்கும் நம்ம என்ன செய்ய முடியும், கண்காணிக்க முடியும். ரெண்டாவது, ராணுவ வீரர்கள், இவங்களுக்கு இதை போட்டுட்டோம்னு சொன்னால் அவங்கள ஒருவேளை எதிரி நாட்டுக்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டா கூட என்ன செய்ய முடியும், நம்ம எங்கே இருக்கிறாங்க என்னங்கிறத கண்காணிக்க முடியும். சமீபத்தில் கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், இந்திய ராணுவ வீரர் ஒருத்தர் பாகிஸ்தானில் பிடிச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். பிடிச்ச பிறகு திருப்பி அவரை அனுப்பி விட்டுட்டாங்க, ஒரே மறுநாளே அனுப்பிட்டாங்க, 2 நாளில். ஆனால் வந்த அவரை 48 மணி நேரம் சர்வைலன்ஸில் வச்சுருந்தாங்க இந்தியாவுக்குள்ள. எதுக்காகன்னு கேட்டால், தலையிலேருந்து கால் வரைக்கும் இன்ச் பை இன்ச் செக் பண்ணாங்க, எங்கேயாவது ஒரு சிப் இருக்குதா. ஏன்னு சொன்னால், ஒருவேளை அவருக்கு சிப்பு இம்ப்ளைண்ட் பண்ண அனுப்பிட்டாங்கன்னா அவர் இந்தியாவுக்குள்ள எங்கெங்கே போகிறாரோ எல்லா இடத்தையும் அவங்க என்ன செய்ய முடியும், கண்காணிக்க முடியும். அவர் எங்கெங்கெல்லாம் பேசுகிற எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய முடியும், அவங்க அங்கே உட்காந்து கேட்க முடியும். அதனால அவர் அவருக்குள்ள உடம்புல சிப்பு இருக்குதாங்கிறத 48 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் வச்சு சர்வேலன்ஸில் வச்சிருந்தாங்க அவரை. அந்த மாதிரி இந்த சிப்பு ராணுவ வீரர்களுக்கு போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மூணாவது, பெரிய பெரிய மில்லியனர்ஸ், அவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள், அவங்கள கரத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, பணம் பறிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இதை போட்டுட்டோம்னு சொன்னால் பிள்ளைகளை உடனே கடத்தின உடனே என்ன செஞ்சிடலாம், அடுத்த 30 செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சிடலாம் பிள்ளை எங்கே இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நாங்கள் போடுறோம். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் சொன்ன உடனே கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அக்செப்ட் பண்ணது மாத்திரமல்ல, என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் போடும்போது அவங்ககிட்ட என்ன செஞ்சிடணும், உங்களை 24 ஹவர்ஸ் கண்காணிப்போங்கிறத சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனோட இப்போ சிப்பு போடுறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. முதல் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம், நம்ம உடம்புல இதை எங்கே வைக்கிறது, அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையே. ஏன்னு சொன்னால், இப்போ இந்த யானைக்கு எங்கே வேணாலும் வைக்கலாம், ஆனால் நம்ம உடம்புல வைக்கிறதுக்கு சில காரியங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. என்ன காரணம், இப்போ நமக்கு இது எதுக்கு பதிலாக வரப்போகுது, நம்முடைய கார்டு சிஸ்டத்துக்கு பதிலாக வரப்போகுது. உங்கள் கார்டை நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பதிலாக இப்போ எதை யூஸ் பண்ண போகிறீங்க, சிப்பை யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ நம்ம உடம்புல அதை வச்சாச்சுன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற இடத்துல வைக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் முதுகில் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமிகிரேஷனில் போய் நிற்கிறீங்க. இப்போ இமிகிரேஷனில் போய் உங்கள் ஐசியை காட்டுங்கன்னா எப்படி காட்டுவோம், எல்லாரும் எதை காட்ட முடியும், அப்படி காட்ட முடியாது இல்லை. இப்போ உள்ள காலில் வச்சிடறோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு நிறுத்தி போலீஸ்காரங்க லைசன்ஸ் கேட்குறாங்க, எப்படி காட்டுவோம், காட்ட முடியாது. அப்போ நம்ம உடம்புல அதை வைக்கணும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற இடத்துல வைக்கணும். உடனடியாக நம்ம எதுக்குனாலும் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு வைக்கணும். ரெண்டாவது, அந்த இடத்த நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ளணும். நம்ம உடம்பு இருக்குதே ரொம்ப சென்சிட்டிவானது, எதையும் எந்த ஒரு ஃபாரின் பொருளையும் உடனே என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. செக் பண்ணும் நம்ம பாடி, அது நிறைய காரியம் ரிஜெக்ட் பண்ணிடும். அது ரொம்ப சென்சிட்டிவான நம்மளை உருவாக்கி வச்சிருக்காரு. அதான் பைபிள் சொல்லுது, விசேஷமாய் உண்டாக்கினார்னு இருக்கு. இவனுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க, மனுஷன் குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி. குரங்கு எங்கேயாவது அடிப்பட்ட பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து போட்டு பார்த்துருக்கிறீங்களா, ஏதாவது பண்ணுதா, ஒன்றுமே செய்யாது. அதுக்கு தானாகவே என்ன செய்யும், சரியாயிரும். நம்ம பாடி அப்படிப்பட்டது கிடையாது. உடனடியாக நம்ம க்யூர் பண்ணுறோமோ இல்லையோ ப்ரிவென்ட் பண்ணணும். அது பரவாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், ப்ரிவென்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம பாடி சென்சிட்டிவ். ஒரு சின்ன காரியம் கண்ணில் விழுந்துச்சு, தூசி விழுந்துச்சுன்னு வச்சுங்க, அது எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுது, உடனடியாக எடுத்துடணும். அந்த அளவுக்கு ஃபாரின் பொருள் எதுலையும் நம்ம உடம்பு என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. அப்போ இந்த சிப்பை நம்ம உடம்புக்குள்ள வைக்கணும்னா அந்த இடத்த என்ன செய்யணும்,
உடம்பு ஏற்றுக்கொள்ளணும், அந்த இடம் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற இடமா இருக்கணும். மூணாவது இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். இதுல ஒரு பேட்டரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, லித்தியம் பேட்டரி. அந்த பேட்டரி டெய்லி சார்ஜ் பண்ணணும். இதுவே அரிசி அளவு நம்ம உடம்புக்குள்ள வச்சு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லி குத்தி எடுக்க முடியாது. நம்ம உடம்புல ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அதை டெய்லி சார்ஜ் பண்ணணும். அப்போ எப்படி சார்ஜ் பண்ணுறது? நம்ம உடம்புலேயே மின்சார சக்தி எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே வைக்கணும். எலக்ட்ரோ மேக்னட்டிக்னு சொல்லுவாங்க, மின்காந்த அலைகள்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது இருக்கிற இடத்துல இதை கரெக்டாக வைக்கணும். அதுவும் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக அந்த மின்காந்த அலைகள் இருக்கணும். அந்த இடத்துல இதை வச்சதான் தானாகவே அது என்ன செய்யும், தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ளும், சார்ஜ் பண்ணிக்கொள்ளும். அப்போ இதெல்லாம் கிரைட்டீரியா பார்த்து தான் செய்ய முடியும். இதில் ஐபிஎம்ல ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார், அவர் பேர் கால் சான்ஸ் அப்படின்னு பேர். நான் அவர் பேர் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கால் சான்ஸ் தான் இதுக்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். ஏறக்குறைய $15 மில்லியன் அமெரிக்க செலவு பண்ணி நம்ம உடம்புல இதை எங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி முடிவில் கால் சான்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சார். என்னன்னா, நம்முடைய கண்களுக்கு நடுவில் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் அதிகமாக கிரியேட் செய்கிற இடம். இது நமக்கு ஈஸியாக புரியணும்னு சொன்னால், நம்ம ஊர்லலாம் ஜுரம் இருக்குதா இல்லையான்றது எங்கே கை வச்சு பார்ப்போம், நெத்தியில் கை வச்சு பார்ப்போம். அதே நேரத்தில் மிகப்பெரிய சயின்ஸை நம்ம ஊரில் ஒன்று செய்வாங்க, நம்ம ஊர் பாட்டியே செஞ்சிடும். என்னன்னா, ரொம்ப ஜுரமாச்சுன்னா நெத்தியில் 10 போடுவாங்க, ஈர துணி போடுவாங்க. ஏன்னு சொன்னால், நம்ம மொத்த உடம்புடைய சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்கு. இந்த இடத்துல இருந்து சூடை இறக்குனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருந்து என்ன செஞ்சிடும், மொத்த சூடு இறங்கும். ஏன்னா இதுதான் நம்ம உடம்புடைய மொத்த சென்டர் பாயிண்ட். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸை ரிசர்ச் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இஎம்ஐ நேரடியாக சேட்டலைட் கனெக்ட் பண்ணலாமா, அந்த அளவுக்கு இங்கே என்ன இருக்குது, பவர் இருக்கு. இதுதான் ஆக்சுவலாக நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறது இந்த இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக். இதைத்தான் பல மதங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, நெத்தியில பவர் இருக்கு, நெத்தியில கண் இருக்குது, நெத்தியில குண்டலினி இருக்குது, இப்படி நிறைய காரியங்கள் சொல்றாங்களே. என்ன காரணம்னா, அவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த பவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் இந்த இடத்துல இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் இந்த பயோசிப்பை வைக்கிறதுக்கு அப்படின்னு கால் சான்ஸ் கண்டுபிடிச்சார். அப்படி வச்சு செக் பண்ணும்போது ஒரு சிலருக்கு தலைவலி வந்தது, ஒரு சிலருக்கு கண்ணில் தண்ணி வந்தது, இந்த மாதிரி இரிட்டேஷன்ஸ் நிறைய இருக்கும் போது ஆல்டர்னேட் பிளேஸ், நெத்தி அப்படி வலிக்கிறவங்களுக்கு வேற எங்க வைக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணின போது, நம்ம கைகள் இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய கைகள் இந்த பகுதி முழுக்க, மணிக்கட்டு பகுதி முழுக்க அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் இருக்கு, அங்கேயும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். இந்த குறிப்பை எழுதி அவர் வேலை செஞ்ச ஐபிஎம் நிறுவனத்துக்கு அனுப்பிட்டு வெக்கேஷனுக்கு போயிட்டார் லீவ்ல. கால் சான்ஸ் போன பிறகு ஒரு நாள் ராத்திரி கத்தர் அவரோட கூட பேசினாராம். நீ கண்டுபிடிச்ச இந்த கருவி என்ன தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அந்த சத்தத்தை கேட்டு அவர் பயந்துருக்கிறார். பயந்த பிறகு பாண்டவர் சொன்னாரா, வெளிப்படுத்தல் 13:16 வாசின்னு. கால் சான்ஸ் வந்து உங்களை மாதிரி பைபிள் படிக்காத கிறிஸ்தவர், அதனால் ஆமாம், அவர் திடீர்னு எழுந்து என்ன பண்ணாரு, பைபிளை படிச்சு வெளிப்படுத்தல் 13:16 படிச்சா அங்க ரைட் ஹேண்ட் அந்த ஃபோர் ஹெட் அப்படின்னு இருக்கு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாராம், இதுதான் நீ கண்டுபிடிச்ச கருவி, இதுதான் உலகத்தினுடைய மக்களை காட்டி கொடுக்க போற கருவின்னு. அன்னைக்கு ராத்திரி அந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உலகத்தையே காட்டி கொடுக்குற கருவி நான் கண்டுபிடிச்சிட்டேனேன்னு சொன்னபோது ஆண்டவர் சொன்னாராம், நீ கண்டுபிடிக்காவிட்டால் கண்டிப்பாக வேற யாராவது என்ன செய்வாங்க, இதை செய்வாங்க, நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா நீ ஒன்று செய், நீ இந்த கருவியை கண்டுபிடிச்சிட்ட, நான் வரப்போறேங்கிறத உலகம் ஃபுல்லாக போய் என்ன செய்ய, ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொல்லி அன்னைக்கு கால் சான்ஸ் ஒரு எவாஞ்சலிஸ்டாக மாறி உலகம் முழுவதும் இந்த செய்தியை எல்லா நாடுகளிலும் போய் சொன்னார். அவர் நம்ம ஊர்ல பெங்களூர்ல ஒரு பெரிய சபையில வந்து இந்த காரியத்தை சொன்னாரு. அவர் சொல்லிட்டு போய் 3 மாசத்துல நான் அந்த சர்ச்சுக்கு போனேன். போய் இதே செய்தி அங்க எடுக்கும் போது அந்த சீனியர் பாஸ்டர் சொன்னாரு, இப்பதான் 3 மாசத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சவரே வந்தாரு எங்க சபைக்கு, அவர் வந்து சாட்சியாக சொன்னார்னு சொன்னார். கர்த்தர் சொன்னபடி வெளிப்படுத்தல் 13:16 தீர்க்க தரிசனம், நெத்திக்கும் கைகளுக்கும் தேவையானதான மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம் 100% நம்முடைய காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டாகி விட்டது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்துல நிறைவேறி விட்டது. அல்லேலூயா. இப்ப நீங்க பார்க்க போறது இந்த வீடியோ கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது எப்படி நம்முடைய காலத்துல நிறைவேறுக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த அம்மா வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, நடக்க முடியாதவங்க, இவங்களுக்கு அந்த சிப்பு தேவைப்படுது. டிஸ்கவரி சேனல்ல வந்தது இது. இப்போ இந்த அம்மா கையில் அந்த சிப்பை போட போறாங்க. இந்த சிப்புக்குள்ள மிருகத்தின் முத்திரை நாமம் இருக்கு, அங்க பாருங்க. அவ்வளவுதான், 30 செகண்ட்ஸ்ல உள்ள வச்சிருவாங்க. வெறும் 30 செகண்ட்ஸ்ல இப்போ இந்த அம்மா கையில் சிப்பை வச்சாச்சு. வச்ச உடனே இப்போ இந்த இடத்துல சிப்பு இருக்கு. இந்த கருவிக்கு பேரு ஸ்கேனார்னு பேர். இந்த கருவி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு ஸ்கேனார்னு பேர். என்ன ஸ்கேனர்னா, அந்த கைக்குள்ள இருக்கிற கருவியில அந்த RFID-க்குள்ள அந்த சிப்புக்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதை இது ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணி வெளியே உள்ள கம்ப்யூட்டர்ல காட்டிடும். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்போ இந்த அம்மாவுக்கு மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம் 3ம் 30 செகண்ட்ல வச்சாச்சு. இந்த அம்மா இப்போ கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வந்துட்டாங்க. இயேசு சொன்ன வெளிப்படுத்தல் 13
16 நம்முடைய காலத்துல 100% ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி விட்டது. அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. அத்தனை பேருக்குமான வலதுகைக்குமான நெத்திக்குமான முத்திரை இயேசு சொன்ன வெளிப்படுத்தல் 13:16 வந்து விட்டது. அதைத்தான் நாங்க சொல்றோம். இந்த தலைமுறை கண்காணிப்பு வளையத்துக்குள் இருக்கிற தலைமுறை, மிக மிக ஆபத்தான தலைமுறை. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை கர்த்தருடைய வருகை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ 3 காரியங்களுக்கு நம்ம 3 கேள்விகளுக்கு நம்ம பதில் பார்த்துட்டு இந்த 4ஆம் நாள் கூட்டத்தை நம்ம என்ன செய்ய போறோம், முடிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த சிப் வலது கைக்கு நெத்திக்கு முத்திரை யார் யாருக்கெல்லாம் போடப்பட போகிறது? அதுக்கு முன்னாடி இதை கண்டுபிடித்த அல்லது தயாரித்தவர்கள் யார், அவங்கள பத்தி நமக்கு தெரியணும். நேற்று நம்ம ஒரு காரியத்தை அதை பத்தி பார்த்தோம், அதோட தொடர்பு இதில் இருக்கு. மூன்றாவது, ஒருவேளை இந்த சிப்பை போட்டா என்ன ஆகும், அதை மாத்திரம் பார்த்துட்டு இந்த 3 கேள்விகளுக்கு பதில் பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம இன்னைக்கு 4ஆம் நாள் கூட்டத்தை முடிக்க போகிறோம். முதலாவதாக, இதை தயாரிக்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்காங்க பாருங்க, இந்த வட்டத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். இவர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இவரை உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அடால்ஃப் ஹிட்லர். 2ஆம் உலக யுத்தத்தின் போது இவர் 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தவர். நேற்று கூட இவரை பற்றின ஒரு நியூஸை நம்ம பார்த்தோம். நம்பர் போட்டு எல்லாரும் என்ன செஞ்சாரு, கொலை செஞ்சாரு. அந்த நம்பர் போட்டு அவர் கொலை பண்ணார் பார்த்தீங்களா, அந்த நம்பர் போடுற டெக்னாலஜியா அல்லது அந்த காரியத்தை ஹிட்லருக்கு சொல்லி கொடுத்தவர் இவர் தான். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் பேரு தாமஸ் ஜே வாட்சன். இவர் தான் இன்னைக்கு இருக்கிற IBM அப்படிங்கிற நிறுவனத்தை கண்டுபிடிச்சவர். அதனுடைய ஃபவுண்டர் இவர் தான், பிரசிடென்ட் ஃபவுண்டர் இவர் தான், தாமஸ் ஜே வாட்சன். இவர் தான் ஹிட்லருக்கு அந்த காரியத்தை சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, கையில் 5 இலக்க நம்பர், நேற்று சொன்ன பாருங்க, யூதர்களுக்கு நம்பரை போட்டாங்கன்னு சொல்லி கையில் 5 இலக்க நம்பர் போட்டு, இது ஒரு முத்திரை போட்டு, அது மாத்திரமல்ல, இது ஹாலோகாஸ்ட் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலோகாஸ்ட் மிஷின்னா கொலைகார கருவி. அன்னைக்கு யூதர்கள் அத்தனை பேரையும் இந்த மாதிரி ஒரு மிஷின்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சாங்க. நேம், அந்த நம்பரையும் அவங்களுடைய டீடைல்ஸையும் ஸ்டோர் பண்ணாங்க. இந்த மிஷினுக்கு ஒரு நம்பர், கையில் 5 நம்பர், மொத்தம் 6 நம்பர். நமக்கு எப்படி போட போறாங்கன்னு சொன்னோம், 16 நம்பர். மிஷினுக்கு எத்தனை நம்பர், 2, மொத்தம் 18. இது ஹிட்லர் காலத்துல கையில் 5 நம்பர், மிஷினுக்கு ஒரு நம்பர், மொத்தம் 6 நம்பர். இப்படி போட்டு தான் ஜெர்மனிக்காரங்களையும் யூதர்களையும் தனித்தனியாக பிரித்து 60 லட்சம் யூதர்களை கொலை செய்வதற்கு ஹிட்லர் என்ன செஞ்சாரு, காரியங்களை செய்தார். இதே IBM நிறுவனம் தான் இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த 16 இலக்க நம்பரை நம்ம கையில போடுவதற்கு அல்லது சிப்பை நம்ம கையில போடுவதற்கான வேலையை செய்திருக்கிறார்கள். என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது இப்போ அமெரிக்கன் டிவியில் வரக்கூடியதான ஒரு விளம்பரம். இந்த விளம்பரத்தை பாருங்க, இப்போ டிவியில் வந்துட்டு இருக்கு. நேற்று நம்ம டிவியில் வர விளம்பரத்தை பார்த்தோம். இது அமெரிக்க டிவியில் வரக்கூடிய விளம்பரம். இந்த விளம்பரத்தை பாருங்க. இவர் என்ன செய்யறாரு நீங்க பாத்தீங்கன்னா, ஏதோ அவர் களவாண்டு திருடி நம்முடைய பைக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிற மாதிரி அப்படி இருக்கும். ஆக்சுவலா அவர் திருடல, அவர் தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறார், எடுத்து வச்சுக்கிறார். ஆனா நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, அவர் அந்த கடையை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த ஒரு செகண்டை தான் நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். பாருங்க, இப்போ அவர் அந்த கடையை விட்டு வெளியே வர போறாரு. வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா, அவருக்கு மேல ஒரு ஸ்கேன் நடக்கும், ஒரு லைட் ஒன்று அடிக்கும் பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம், பார்த்துட்டே இருங்க. அவர் மேல ஒரு லைட் அடிக்கும் பாருங்க. இப்போ அங்க பாருங்க, அது அடிக்குது பாருங்க, ரைட். இப்போ அந்த கடையில் இருக்கிற காவலர் அவரை நிறுத்தி என்ன சொல்றாரு, பணம் கொடுக்கலன்னு கேட்கல சார், பில்லு மறந்துட்டீங்கன்னு சொல்லி பில் எடுத்து கொடுக்குறாரு. அவ்வளோதான். அவர்கிட்ட பணத்தை கேட்கல, என்ன பொருள் எடுத்தாங்கன்னு தெரியாது. இதை செய்யறது IBM நிறுவனம். நல்லா கவனிங்க, அவர் என்ன பொருள் எடுத்தார் தெரியாது, அந்த பொருளுக்கான விலை தெரியாது, எப்படி காசு வாங்கினான்னு தெரியாது. ஆனா என்ன மட்டும் கொடுத்துட்டாங்க, பில்லை மட்டும் கொடுத்து அவர் அனுப்பி விட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி பொருள் வாங்கினாங்க, எப்படி பொருளை கணக்கு பண்ணாங்க, எப்படி பணம் வாங்கினாங்க? வெரி சிம்பிள், ஒரே ஒரு காரியம் தான் நடந்துச்சு. அவர் வெளியே வரும்போது அவர் மேல என்ன நடந்தது, ஒரு ஸ்கேனிங் நடக்குது. இந்த ஸ்கேன் பண்ணும்போது அந்த கடையில் உள்ள பொருட்கள் என்னென்னலாம் அவர் உடம்புல இருக்குதுங்கிறத அந்த ஸ்கேனர் என்ன மிஷின் என்ன பண்ணிருச்சு, ஸ்கேன் பண்ணிருச்சு. இப்போ கூட நீங்க கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்கேனிங் மிஷின் இருக்கு. நிறைய கடைகள்ல அந்த ஸ்கேன் மிஷின் வச்சிருக்காங்க. உள்ள நுழையும் போது சில கடைகள்ல உங்களை ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த ஸ்கேனரை வச்சு. பல கடைகள்ல ஒரு சும்மா பில்லர் மாதிரி இருக்கும், நீங்க கிராஸ் பண்ணி உள்ள போவீங்க. அப்ப அந்த ஸ்கேன் பண்ணி அவர் உடம்புல இருக்கிற மொத்த பொருளையும் அது என்ன பண்ணிருச்சு, கணக்கு பண்ணி அதுக்கு விலை போட்டுருச்சு. சரி, எப்படி பணம் வாங்குச்சு? இங்கதான் இருக்கு வெளிப்படுத்தல் 13:16. அவருடைய நெத்தியில இருக்கிற சிப் இருக்கு பாத்தீங்களா, நெத்தியிலயோ கையிலயோ இப்ப அவருக்கு என்ன இருக்கு, சிப் இருக்கு. இந்த சிப் பேங்கோட கனெக்டட். அதனால தான் நேற்று சொன்னோம், ஞாபகம் இருக்கா,
உங்களுடைய கார்டை எதோட இணைக்கிறாங்க? பேங்கோட இணைக்கிறாங்க. ஏன் பேங்கோட இணைக்கிறாங்க? கம்பல்சரி எல்லாரும் பேங்கோட கார்டை இணைக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய ஐசி தான் உங்களுடைய ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டாக மாறப்போது. ஆதாரை இணைச்சிட்டாங்க, வெளிநாடுகளில் மலேசியாவில் இணைச்சிட்டாங்க, பல நாடுகள் அதை இணைச்சாச்சு. இப்போ அந்த கார்டுக்கு பதிலாக சிப்பு கையிலையோ நெத்திலையோ இருக்கும். இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி அது பொருளுடைய விலையை போட்ட உடனே இந்த சிப்பு வழியாக பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துருச்சு. தேவையான பணத்தை என்ன பண்ணிருச்சு? எடுத்துட்டு உங்களுக்கு பில்லை கொடுத்துருச்சு. இவ்வளவும் எவ்வளவு நேரத்தில் நடந்துச்சு? அவர் அப்படி கிராஸ் பண்ணி வெளியே வரும்போது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்றாங்க? நீங்க போய் கடையில் போய் பொருள் எடுத்துட்டு லைன்ல நிற்க வேண்டாம். ஒவ்வொரு பொருளாக என்ன பண்ண வேண்டாம்? ஸ்கேன் பண்ண வேண்டாம். புரியுதா நான் சொல்றது? ஸ்கேன் பண்ண வேண்டாம். அடுத்து அதுக்கு நீங்க ஒரு கார்டை ஸ்வைப் பண்றதோ எதுவும் செய்ய வேண்டாம். மூன்றாவது அதுக்கு ஒரு பின் நம்பர், ஓடிபி எதுவும் கிடையாது. கடைக்கு போங்க, பொருள் எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு போயிருங்க. எவ்வளோ நல்லா இருக்கு. கிடுகிடுன்னு போய் பொருள் எடுத்துட்டு என்ன செஞ்சிடணும்? வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். ஆனால் மறக்காம ஒன்று செய்யணும், பில்லு மட்டும் எடுத்துக்கணும். அவன் அதை தான் சொல்றான். எவ்வளோ சிம்பிள். இதை கேட்கும் போது எவ்வளோ நல்லா இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் நீங்க செய்ய வேண்டியது. என்னது? உங்க சிப்பை நீங்க போட்டுக்க வேண்டியது. இதை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா ஐபிஎம் நிறுவனம். வெரி வெரி டேஞ்சரஸ் நிறுவனம். இவர்கள் ஏற்கனவே ஹிட்லருக்கு உதவி செய்தவர்கள். பல காரியங்களில் அவர்கள் 60 லட்சம் யூதர்கள் மறிப்பதற்கு அவர்களும் ஒரு காரணமாக இருந்தார்கள். இன்னைக்கு இந்த காரியத்தை நியூ இனோவேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு வீடியோ ஒன்று வந்தது. எல்லா இடங்களிலும் ஃபிங்கர் பிரிண்ட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வெளிப்படுத்தல் 13:16 கொண்டாந்துட்டாங்க. பாருங்க, இது சமீபத்தில் உள்ளதான ஒரு காரியம் வந்தது. இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உங்களுடைய கார்ட்ஸ் நான் சொன்ன பாருங்க, கார்ட் சிஸ்டத்துக்கு பதிலாக வேற ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்கன்னு. அது இந்த சிஸ்டம் தான். என்னன்னு பாருங்க, கடைக்கு போயிட்டு நேரடியா இனிமேட்டு கார்டை ஸ்வைப் பண்றதோ பின் நம்பர் போடுறதோ எதுவுமே கிடையாது. அங்க பாருங்க, நேரா போறாங்க, பொருள் எடுத்துக்கிறாங்க, எடுத்துட்டு அவங்க எப்படி பே பண்றாங்க பாருங்க. அவ்வளவுதான். கார்டு கிடையாது, பாஸ்வேர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கை வைக்க வேண்டியது, ஸ்கேன் பண்ண வேண்டியது, உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து நேரடியாக பணம் போயிடும். நேரடியாக இது வந்து பயோமெட்ரிக் சிஸ்டம். இந்த பயோமெட்ரிக் இப்போ இதில் தான் இந்த சிப்பு வருது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே தான் இருக்கு ஃபிங்கர் ப்ரே அப்படின்னு பேர், ஃபிங்கர் பேன்னு பேர். வச்ச உடனே உங்களுடைய பேமெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஸ்கேன் பண்ண தொடங்கிருச்சு. வெளிப்படுத்தல் 13:16 தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது 100% நிறைவேற தொடங்கி விட்டது. இதெல்லாம் நம்ம காலத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜி. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி கையிலையும் நெத்திலையும் முத்திரை போடுவாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையும் உட்கார வச்சு கையில குத்த போறாங்களா? இல்ல இல்ல, நம்மளையே அந்த இடத்துக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? அதனுடைய 99% வந்துட்டோம். கார்டு சிஸ்டத்தை வாங்கிட்டோம், கார்டுல ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பின் நம்பர் போட தொடங்கிட்டோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கைரேகை வைக்கவும் தொடங்கிட்டோம். எங்க? ஒவ்வொரு இடத்துல கைரேகை வைக்க, இமிகிரேஷன்ல அங்க இங்க கைரேகை வைக்கவும் தொடங்கிட்டோம். 99% முடிய போகுது. இன்னும் ஒரே சதவீதம் தான் உங்க கார்டை தூக்கி உங்க கையில போட போறாங்க. அதுக்கான முன்னோடியும் கொண்டு வந்துட்டாங்க. ஐபிஎம் நிறுவனம் அதை செய்ய தொடங்கிருச்சு. இப்போ இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. எப்படி? ஒருவேளை பேங்க்ல பணம் இல்லாட்டி போய் பொருள் எடுத்தா எப்படி உள்ள வரும் வெளியே வரும்? அதுவும் ரொம்ப சிம்பிள். நல்லா கவனிங்க. இப்போ நீங்க பல இடங்களுக்கு போகும்போது ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? இந்த ஆட்டோமேட்டிக் டோர் வந்து நீங்க போனோன்னு தானா திறக்குது, தானா மூடிக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நம்மளை பார்த்து மரியாதை அதிகாவது கொடுக்குதே, நம்மளை பார்த்தோன்னா டோர் திறக்குதுன்னு ஒரு சந்தோஷம் என்ன செய்யுது? அதை பார்த்து வருது. இது எப்படி திறக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் நின்ன உடனே அதுக்கு மேல என்ன இருக்குன்னா ஒரு சென்சார் இருக்கு. நீங்க போன உடனே சென்சார் கட் ஆகுது, கட் ஆன டோர் என்ன செய்யுது? திறக்குது. நீங்க போன உடனே திருப்பி சென்சார் வருது, கதவு என்ன செய்யுது? மூடிக்குது. வெரி சிம்பிள். சென்சார் எடுத்துட்டு ஸ்கேனரை வச்சிருவாங்க, அவ்வளவுதான். நீங்க போன உடனே சிப்பு இருந்தாதான் உங்களுக்கு கதவே திறக்கும், இல்லைன்னா திறக்காது. சிப்பு இருந்த உடனே கதவு திறக்கும். உள்ள போய் பொருளை வாங்கிட்டு திருப்பி வந்து நீங்க பே பண்ணாதான் கதவு என்ன செய்யும்? திறக்கும். இயேசு சொன்னபடி வெளிப்படுத்தல் 13, 16, 17 100% நிறைவேறுகிற இடத்துக்கு நாம் வந்துட்டோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னபடியே இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாத காலம் ஒன்று வந்துருச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி. இனி வரப்போதெல்லாம் கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பிரசங்கம் பண்ணும்போது வரப்போதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ண பரிசுத்தவான்கள்லாம் வரப்போதுன்னு சொன்னாங்க. இப்ப வரப்போது இல்ல, வந்துடுச்சு. இப்ப வெயிட் பண்றது ஒன்னே ஒண்ணுதான். எதுக்காக? தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் நாம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் வெயிட் பண்றது சர்ச் ரெடி ஆகிறதுக்கு தான். இந்த டெக்னாலஜிக்காகலாம் இல்ல. டெக்னாலஜி இல்லாவிட்டாலும் கர்த்தர் நடத்துவார் காரியத்தை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
ஆனா நம்ம காலத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், உலகம், நான் ரொம்ப காரியம் சொல்லுவேன், நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த பிசாசுக்கு மாட்டினால் நல்ல ஆளு, இந்த பிசாசுக்குன்னு ஒருத்தன் வேலை செய்யறான்ல அவன் ரொம்ப நல்ல ஆளு, ஏன்னா ரொம்ப ஆக்டிவா வேலை பார்க்கறான். இந்த இயேசுநாதருக்கு மாட்டினவன் இருக்கான்ல பாவம் இயேசுநாதர், இவனெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஊழியம் பண்றாரு பாருங்க. இவனை வச்சுக்கிட்டு அவர் ராஜ்யத்தை கட்டணுங்கிறது எவ்வளவு கஷ்டம். இந்த பயலால் தான் 2000 வருஷம் ஆயிருக்கு, இல்லைன்னா 1000 வருஷத்துல முடிஞ்சிருக்கும் போல. எதுக்கு சொல்றேன், எவ்வளவு அழகா ஆக்டிவா உலகத்தை மொத்தத்தையும், நான் சொல்லுவேன் இந்த பிசாசு உலகத்தை அந்திகிறிஸ்து பிடிக்கிறான்னா சும்மாலாம் பிடிக்கல, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறான் அவன். கூகுள்காரன் டோட்டல் உலகத்துடைய மேப்பே எடுத்திருக்கிறான்னா எவ்வளவு வேலை பார்த்திருப்பான் பாருங்க. நம்ம ஒரு பைபிளே மொத்தம் படிச்சு முடிக்கல பாருங்க. இன்னும் ஒரு பைபிளை படிச்சு முடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த உலகத்தினுடைய மொத்த ரோடு இருக்கிற சின்ன சின்ன சந்து பெரிய ஹைவேஸ் மொத்தத்தையும் என்ன பண்ணிருக்கான், எடுத்திருக்கான். அப்ப எவ்வளவு வேலை பார்த்திருப்பான். உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களுடைய பிங்கர் பிரிண்டையும் வாங்கியிருக்கிறான், நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறான். அப்ப அவன் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கிறான். அதுதான் நான் சொல்றேன், இனி நடக்கிறதுக்கு தேவையான தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் கிடையாது. நம் காலத்திலேயே கர்த்தர் நினைச்சா வருக வந்தா இப்பவே முழு உலகத்தையும் ஒரு டிக்டேட்டர் ஆள செய்யலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரெடியா இருக்குது. கர்த்தர் வெயிட் பண்றது உங்களுக்காகவும் எனக்காகவும் மட்டும்தான். சபை ரெடி ஆகணும், மனவாட்டி ரெடி ஆகணும். இன்னைக்கு நாம தாமதமா இருக்கிறது அதனாலதான் கர்த்தர் தாமதிக்கிறார். நிறைய பேர் இதுல வேற என்ன சொல்லி தெரியுறானா, இயேசுநாதர் வரேன்னு சொன்னார், வரவே இல்லை, ரொம்ப டிலே பண்றாரு. நீ ரெடியானா அவர் ரெடி ஆயிட்டாரு. மணவாளன் என்னைக்கோ ரெடி, மணவாட்டி ரெடி ஆகாதான் காரணம். இப்ப இதெல்லாம் எதுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்ற உபதேசத்துல ஒண்ணு என்னன்னா, கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். புதிய ஏற்பாட்டுடைய உபதேசமே காணாமல் விசுவாசிக்கணும் நாம. ஆனா அப்படிப்பட்ட நமக்கே அவர் வராருங்கிறத ஏதோ ஒன்று போட்டு காட்டுறாரு பாருங்க. பார்க்க வச்சாவது நம்ப வைக்கிறாரு. சரி, நீங்க பார்க்காம தான் விசுவாசிக்கணும். இந்த எவிடன்ஸே இல்லாட்டி நீங்க என்ன பண்ணணும், அவர் வருவாருங்கிறத விசுவாசிக்கணும். இது எதுவுமே இல்லாட்டி நீங்க விசுவாசிக்கணும், ஏன்னா பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஆனா அந்த சூழ்நிலையில தேவன் இரக்கம் உள்ளவரா இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. ஒரு சபைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கணும், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் சொன்னாரு. இது கர்த்தர் நம்மேல் வச்ச பெரிய கிருபை. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன்னு சொன்ன அளவுக்கு கர்த்தர் நமக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் ரெடி ஆயிக்குங்க, இனி கண்டிப்பாக காலம் செல்லாது. எந்த நிமிஷமும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். ஆண்டவர் வரப்போகிறார். நினையாத நாளிலே மனுஷகுமார் வருவார். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இயேசு இனி வரமாட்டார், கொஞ்சம் டிலே ஆகும் தோணுதோ அப்பதான் வரப்போறாருன்னு அர்த்தம். அப்படி தோணும் போதெல்லாம் அவர் வரதுக்கான காரியம் ரெண்டு நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். முதலாவதாக IBM நிறுவனம் ரொம்ப டேஞ்சரஸ் நிறுவனம். ரெண்டாவது வெரி சிப் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒன்று இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. இவங்க தான் அது. இவர் பேர் ஸ்காட் சில்வர்மேன், அதோட CEO சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இவருடைய இந்த கையில வந்துட்டு சிப் இருக்கு, இங்க இருக்கு பாருங்க, இந்த சிப் இருக்கு. இப்போ அவர் ஸ்கேன் பண்றாரு. ஸ்கேன் பண்ண உடனே எதிரில் உள்ள கம்ப்யூட்டர்ல அவரை பத்தின எல்லா டீடைல்ஸும் வந்துடும். நான் சொன்ன இன்னொரு வீடியோல காட்டுறேன் இதுதான். இப்போ பாருங்க, உங்களுடைய ஐசிக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாம் இங்க இருக்கும். போட்டோ இருக்கும், பேர் இருக்கும், நம்பர் இருக்கும், அவரோட டெசிக்னேஷன் இருக்கும், அத்தனையும் இருக்கும். இந்த கார்டை வந்து ஸ்கேன் பண்ண உடனே எதிரில் உள்ள கம்ப்யூட்டர்ல உங்களை பத்தின எல்லா டீடைலும் சொல்லிடும். யார் இந்த நிறுவனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, IBM இதை கண்டுபிடிச்சவங்க, உலகம் ஃபுல்லா மார்க்கெட் பண்றவங்க இவங்க தான். 2012 ஏறக்குறைய 110 நாடுகளில் இவங்க மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க. 2012 எங்களுடைய கணிப்பு சரினா, உலக நாடுகள் வந்து ஐநாவுடைய கண்ட்ரோல் படி 185 நாடுகள். அத்தனை நாடுகள்லையும் இப்போ இந்த சிப் ரெடியா இருக்கு. இந்தியாவிலலாம் 2012 ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா நாட்டிலையும் சிப் ரெடியா இருக்கு. இப்போ ஸ்ரீலங்காவில் லெஃப்ட்ல போட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. பல காரணங்களுக்காக அங்க லெஃப்ட்ல ஒரு சிலருக்கு போடுறாங்க. பல நாடுகளில் இந்த சிப் இம்ப்ளான்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இந்த வெரி சிப் இன்டர்நேஷனல் இவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க. இந்தியாவில் இவங்களுடைய நிறுவனங்கள் இருக்கு. ஜனங்களுக்கு வந்து அந்தந்த நாடுகள்லயே ப்ரொடக்ஷன் நடக்குது. ஏறக்குறைய 185 நாடுகளில், நான் சொல்றது 2012 110 நாடுகளுக்கு மேல அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ இவங்க தான் உலகம் ஃபுல்லா இதை மார்க்கெட் பண்றாங்க. பல நாடுகளில் இவங்களுடைய வெவ்வேறு பேர்ல இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஏஞ்சல் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது கூட வந்துடும். டிஜிட்டல் சிங்கப்பூர், டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் ஸ்ரீலங்கா, இப்படி ஒரு பேர் வச்சிருவாங்க. வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இவங்க தான் இருப்பாங்க. இவங்க தான் அதுக்கான எல்லா காரியங்களும் பண்றவங்க. இவங்க தான் அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் உடையவங்க. IBM நிறுவனத்தோட உப நிறுவனம். மொத்தம் ஒரு 6 நிறுவனம் இருக்கு. அதுல இது 2வது நிறுவனம். வெரி சிப் இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னொரு 4 நிறுவனம் இருக்கு. மோட்டோரோலா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் இவங்களுக்கு தேவையான எல்லா டெஸ்ட், லேப் டெஸ்ட், இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்றது. மாஸ்டர் கார்டு அவங்க தான் இதுக்கான பண உதவிகள். மாஸ்டர் கார்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க.
இந்த கடைசி காலத்தில் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரங்களில் ஒன்று, இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஆனால் சத்தியம் அதுதான். இந்த கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது பிசாசுடைய மிகப்பெரிய ஆயுதம். மிகப்பெரிய ஆயுதம். அவன் பேர் சொல்லியே தான் கொடுக்குறான், கடன் அட்டை. அதுக்கு பேர் என்னது? கடன் அட்டை. பைபிள் படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சவகாலம் எந்த காலத்திலும் கடன் நாட் அலவுட். எந்த காலத்திலுமே கடன் நாட் அலவுட். கடன் வாங்கக்கூடாதுன்னு நெகேமியா சொல்லுவார். அப்புறம் இயேசு சொல்லும் போது மத்திய 5:26 ஒரு காசு கொடுத்து தீரு மட்டும் நீ இவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு பிசாசு பண்ண தந்திரங்களில் ஒன்று எல்லாருக்கும் கடன் கொடுக்கறது. இப்போ என்ன கேட்டுங்கன்னா, இப்போ இருக்கவங்க, அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், எல்லாரும் செய்யறதுனால பாவம் சரியாயிராது. யார் தான் கடன் வாங்கல? நம்ம கேட்குற கேள்வி இன்னைக்கு, யார் தான் கடன் வாங்கல? எல்லாரும் தான் கடன் வாங்குறாங்க. அப்போ கடன் வாங்குற எல்லாரையும் கத்தர் விட்டுருவாரா? அப்படிலாம் இல்லை. கடன் வாங்குற எல்லாரையும் விட மாட்டார், வாங்காதவன் எல்லாரையும் கூட்டு போவார். அவ்வளோதான் விஷயம். அதான் இன்னைக்கு நாம வாங்கிட்டோன்றதுனால என்ன ஆகாது? சரியாகாது. இந்த கடனுங்கிற கான்செப்ட் இப்பதான் ஒரு 50-60 வருஷமா தான் இப்போ அந்த கிரெடிட் கார்டு சிஸ்டம்ல ஒரு 10-20 வருஷமா தான் நமக்குள்ள கொண்டு போய் நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கிரெடிட் கிரெடிட் கிரெடிட்னு. கடன் வாங்குறது அவமானம் இருந்த காலம்லாம் ஒரு காலம் இருக்கு நமக்கு. நம்ம முன்னோர்கள்லாம் கடன் வாங்குறது என்னவா நினைச்சாங்க? அவமானமா நினைச்சாங்க. பைபிள் சொல்லுது கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதும்போது அழகா எழுதுறாரு, அன்பில் ஒன்றை தவிர மற்ற எதிலும் என்ன செய்யக்கூடாது? கடன் படாதிருப்பீர்களா. அந்த மிகப்பெரிய பிசாசுடைய டூல் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கடன் தான். கடனை கொடுத்து, இப்போ நான் கொடுத்தோன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். ஐயோ, கடனில் வீடு வாங்கியிருக்கோம், கடனில் கார் வாங்கியிருக்கிறோம், கடனில் அதை பண்ணியிருக்கிறோம், இப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் சரியா தப்பா எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் முடிஞ்ச பிறகு யாராவது 1-2 பேர் வருவீங்க. நீங்கள் யாரும் வரவே வராதிங்க. நீங்கள் யாரும் வந்து என்ன கேட்க, நிறைய பேர் முடிஞ்சவொன்னே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேள்வி ஒன்று கண்டுப்பாங்க, நாங்கள் கடனில் வீடு வாங்கியிருக்கிறோமே என்ன பண்ணலாம்? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ கடனில் வீடு வாங்கியிருக்கிறீங்க, வருகை வருது, நீங்கள் போகிறீங்க, நீங்கள் கடன் கட்டல, எதை எடுத்துப்பாங்க? வீடு எடுத்துப்பாங்க. சரி, கடனில் கார் வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் கடன் கட்டலை, எதை எடுத்துப்பாங்க? ஆமாம், கிரெடிட் கார்டில் வாங்கியிருக்கிறீங்க, கட்டலை, யார் எடுப்பாங்க? கார்டு எடுப்பாங்களா? உங்களை தான் எடுப்பாங்க. நீங்கள் தானே அதுக்கு உத்தரவாதி. பல கிரெடிட் கார்டுக்காரன் என்ன பண்ணுறான் தெரியுமா? கட்டாட்டி உங்களை தூக்கிட்டு போயிடுறான். பல நாடுகளில் நடக்குது. தூக்கிட்டு போய் வச்சு அவன் மிரட்டுறான், திட்டுறான், அடிக்கிறான், உதைக்கிறான், எல்லாம் செய்கிறான். நீங்கள் அப்படி வருகையில் அப்படி வரும்போது நீங்கள் போவீங்களா? போகும்போது பிசாசு சொல்லுவான், சாரை விட்டுட்டு போங்கம்பான். உடனே தூதன் சொல்லுவான், அவர் நீதிமான். அவன் சொல்லுவான், நான் சொல்கிறேன் அவர் பரிசுத்தவான். நீதிமான் மட்டும் இல்லை, அவர் யார்? பரிசுத்தவான். ஆனால் பேங்க்கு கொஞ்சம் பணம் பாக்கி இருக்கு, பணம் கொடுக்க வேண்டியிருக்க, அதை கட்டிட்டு சாரை போக சொல்லுங்க. இப்படி பிசாசு சொல்லுமான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சொல்லும். செத்துப்போன மோசேயின் சரீரத்திற்கு அவன் தர்க்கம் பண்ணுவான், ஆனால் ஜீவனுள்ள உங்கள் ஆத்மாவுக்கு அவன் இன்னும் அதிகம் தர்க்கம் பண்ணுவான். போகும்போது கண்டிப்பாக கேட்பான், வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை தாண்டி தான் நம்ம போகணும். கன்ஃபார்மாக உங்களை பற்றி அவன் என்ன செய்வான்? குற்றப்படுத்துவான். அதனால தான் இயேசு தெளிவாக சொன்னார், உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அது எப்படிங்க கடன் வாங்காமல் இருக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். என்னன்னா, கடன் வாங்காமல் இருக்கணும்னா நீங்கள் இஷ்டப்படுறபடி வாழ முடியாது, கர்த்தர் இஷ்டப்படி வாழணும். இப்போ என்ன பிரச்சனைனா, நமக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கா, நம்ம ஒரு பார்க்குறோமா, இன்றைக்கி வந்தவங்களாம் கார் வாங்கிட்டான், நம்மக்கிட்ட கார் இல்லையே. இப்போ அதான் பிரச்சனையே. நம்மளை மட்டும் பார்த்தோம்னா பிரச்சனை இல்லை, அவனை பார்க்குறது தான் பிரச்சனை. ஏசுநாதரை பார்க்குற வரைக்கும் ஆதாமுக்கு தான் நிர்வாணின்னு தெரியவே இல்லை பாருங்க. எப்போ தான் நிர்வாணின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் ஆண்டவரை அவனால் பார்க்கவே முடியல பாருங்க. அதுதான் கான்செப்ட். உங்களை பார்க்குற வரைக்கும் ஆண்டவரை பார்க்க முடியாது, ஆண்டவரை பார்க்க தொடங்கினீங்கன்னா உங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்தந்த காலகட்டத்துக்குரியதை கர்த்தர் தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏதோ ஒன்றிலுமே நான் சொல்கிறேன், கடன் ஒரு மிகப்பெரிய பிசாசுடைய டூல். நீங்கள் போகும்போது தயவு செஞ்சு கூடுமான வரைக்கும் கடனை அடைக்கிறதுக்கு என்ன செய்யுங்க? முடிவு பண்ணுங்கள். ஒருவேளை அந்த சத்தியம் உங்களுக்கு இப்போ தான் தெரியுதுன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே கடன் அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும், எங்களுக்கு ஒரு உதவி செய்யுன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆனால் நகையை பூட்டி வச்சுக்கிட்டு உதவி செய்யணும் செய்ய மாட்டார். நிறைய பேர் அது வேறு இருக்குது. ஒரு நகையெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்கு இதுக்கு மேலே கொடுத்தா அடைக்கிறேன்பா, கொடுக்க மாட்டார். நீ இருக்கிறத போட்டு அடைச்சிட்டு மிச்சம் மீதிக்கு தான் அவர் கொடுப்பாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக அப்படி செஞ்சு பாருங்கள், உங்கள் தேவைகளை அதை விட அதிகமாக சந்திப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரம் கழித்து எல்லாரும் சாப்பிட்டது போக 12 கூரை நிறைய மிச்சம் இருந்துச்சு. அதே வனாந்தரம் தான். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 வயலுக்கும் அப்பம் இல்லாத நிலைமை. ஆனால் 1 மணி நேரத்துக்குள்ளே கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி எல்லாரும் சாப்பிட்டது போக மிச்சம் 12 கூட நிறைய வச்சிருந்தாரு. அதான் நம்முடைய தேவன். ஒரு காலகட்டத்தில் ஒரு குறைவுகள் வரும், அதில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அதே தேவன் மிச்சம் எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்துக்குள்ளே உங்களை நடத்துவதற்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.
கடன் வாங்காதீங்க, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நடத்த பாருங்க, அது போதுமானதாக இருக்கிறது. இந்த மற்றவங்க எதிரில் கொஞ்சம் மரியாதையாக இருக்கணும், கௌரவமாக இருக்கணும், அவன் நம்மளை மதிக்கணும், எவனும் மதிக்க வேணாம், கர்த்தர் மதிச்சா போதும். நீங்க கடன் பட்டு எவனா 4 பேருக்கு வந்து ரோட்ல நின்று கத்துறானா அதுதான் அவமானம். வீட்டுக்குள்ள ஒரு பொருளும் இல்லாம கடன் இல்லாம சந்தோஷமா இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். நான் சொல்றேன், இல்லாமை என்பது வரும், ஒரு காலத்துல வரும். இயேசுநாதருக்கே வந்துச்சு, டாக்ஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை அவர்கிட்ட. என்ன பண்ணலாம்? இயேசுநாதர் நினைச்சிருந்தாரு என்ன பண்ணிருக்கலாம்? அந்த ஊர்ல நிறைய பேர் தெரியும், நூற்றுக்கு அதிபதி சகேயு எல்லாரையும் தெரியும் அவருக்கு. ஒரே ஒரு வார்த்தை ஒரு சீசன் அனுப்பி போயிட்டு சகைய கிட்ட நான் கேட்ட 2 வெளி பணம் கேட்டா கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். ஆனா சகையை போற இடத்துல சொல்லுவான், இயேசுநாதருக்கு நான் தான் கடன் கொடுத்தாம்பா. சகையோட ஒரே சாட்சி அதைத்தான் இருக்கும், இயேசுநாதருக்கு கடன் கொடுத்த சகையை எழுதுகிறதாவது. அப்படித்தான் இருக்கும், நிருபம் அப்படித்தான் ஒன்று வந்திருக்கும். இயேசுநாதருக்கு நினைச்சிருந்தா அவர்கிட்ட பணம் கொடுக்க எத்தனை பணக்காரர் இருந்தா? அதை விட்டுங்க, அதே டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல விஆர்எஸ் கொடுத்துட்டு ஒருத்தன் இயேசுநாதர் கூட இருக்கிறான். யார் இருக்கிறது? மத்தேயு. மத்தேயிட்ட போயிட்டு, மத்தேயு தெரிஞ்ச ஆஃபீஸர் இருக்கிறாரா பாரு, பாஸ்டர் ரொம்ப நல்லவர், உள்ள மீட்டிங்கு போறாரு, முடியும் போது ஆஃபரிங் கிடைக்கும், வந்தவொடனே டாக்ஸை கட்டிடுவான், நீ அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை கூட இயேசு விரும்பல பாருங்க. அவர் சொன்னார், போய் மீன் வாயப்பார். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இல்லாமை வரும், குறைவுகள் வரும், தேவைகள் வரும், அத்தனையிலும் மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க, கடன் வாங்காதீங்க, தேவனை நோக்கி பாருங்க. அற்புதமாயும் அதிசயமாயும் நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. அப்போ இது மோட்டோரோலா, இது ஒரு கம்பெனி. இதே மாதிரி இன்னும் 2 கம்பெனி இருக்கு. மான்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, மானிட்டரி டெக்ஸ்சர் அப்படிம்பாங்க, அது ஒரு நிறுவனம். அதே மாதிரி லூகென் டெக்னாலஜிஸ், லூசிஃபர் என்டர்பிரைசஸ் டெக்னாலஜிஸ் ஷார்ட் ஃபார்ம் தான் லூகென் டெக்னாலஜிஸ். இந்த 6 நிறுவனங்கள், இது வந்து வெளியரங்கமா, இதுக்கு கீழே உப நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த முழு உலகத்தையும் ஒரு சர்வாதிகாரி கையில் ஒப்படைக்கிறதுக்கான, எப்படி அவங்க ஹிட்லரை ட்ரை பண்ணாங்க, ஹிட்லர் ஃபெயிலியர் ஆயிட்டான், ஆனா ஆன்டி கிரைஸ்ட் சக்சஸ் பண்ணுவான், ஏன்னா ஆண்டவரே அவங்க கையில் என்ன செய்ய போறாரு? ஒப்படைக்க போறார். இப்ப 2வது கேள்விக்கு நாம் பதில் பார்க்க போறோம், யார் யாருக்கெல்லாம் போடப்பட போகிறது. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க திருப்பி. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வரியவான்கள், தரித்திரர், சுவாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது. சரி கவனிங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் யாருக்கு போட போறாங்க? சிறியோர், சின்ன பசங்களுக்கு போட போறாங்கன்னு சொல்லியிருக்கு. இது 2ஆம் உலக யுத்தத்தின் போது ஹிட்லருடைய ஆட்கள் யூத சின்ன பிள்ளைகளுக்கு கையில போட்டது. இங்க இருக்கு பாருங்க, 5 இலக்க நம்பர், 5 டிஜிட் நம்பர். இதே ஆட்கள் தான் இப்போ என்ன பண்றாங்க? வெரிசிப் அப்படிங்கிற கம்பெனியும் ஆஸ்ட்கோ ஆஸ்திரேலியன் கம்பெனி அப்படின்னு பேர், இந்த 2 பேரும் சேர்ந்து இன்ஸ்டால் இன்ஃபேண்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், பிள்ளைகள் பாதுகாப்பு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க பிள்ளைகளுக்கு இந்த சிப்பை போடுவதற்கான பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. 2012-13 47 நாட்டில் பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. இப்போ ஐரோப்பா முழுக்க போடுவதற்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. எல்லா நாட்டிலையும் போடுவதற்கு என்ன செஞ்சுட்டாங்க? பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இதை எப்படி போட போறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிள்ளைகளோட எல்லாருக்கும் நீங்க போனீங்கன்னு சொன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் தாய் கருவான பிள்ளை கருவான நாள்ல இருந்து அதுக்கு ஒரு ஃபைல் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம் நம்ம இல்லையா? அந்த ஃபைலில் வந்து பிள்ளை எப்போ பிறந்தது, தாய் பேர், தகப்பன் பேர், என்னென்ன இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோம், என்னென்ன வேக்சினேஷன் போடுறோம், என்னென்ன விதமான தடுப்பூசி போடுறோம், அத்தனையும் அதில் இருக்கும், என்ன சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம். இப்போ அதுக்கு பதிலாக பிள்ளையோடைய கையிலேயே ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதை போட்டாச்சுன்னா பிள்ளை காணாமனா என்ன செய்யலாம்? உடனே கண்டுபிடிக்கலாம். பிள்ளைக்கான எல்லா தேவையும் அது உள்ள இருக்கும். பிள்ளைக்கு வந்து மருந்து போடுறதே போட்டுக்கலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லி இப்போ 47 நாட்டில், இது போர்ச்சுகல் அப்படிங்கிற நாட்டில் போடுறது, ஆஸ்ட்கோ அப்படிங்கிற கம்பெனிக்காரங்க அதை செய்கிறாங்க. இது யூரோப்பியன் யூனியன் முழுக்க டிசம்பர் 2016 சட்டம் போட்டாங்க. 2020 மே மாதம், இந்த வருஷத்தை பாருங்க, நல்லா ஞாபகம் இருக்குதா? என்ன வருஷம்? 2020. என்ன டெக்னாலஜி வரப்போகுதுன்னு பார்த்தோம். கார்டு சிஸ்டம் முடிஞ்சு பயோமெட்ரிக் சிஸ்டம், இது யூரோப்பியன் யூனியன்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான். யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்கிற 28 நாடுகளுக்கும் கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க. 2020 மேக்குள்ள அங்க உள்ள எல்லா பிள்ளைகளும் சர்வைலன்ஸ்குள்ள இருக்கணும், அத்தனை பேருக்கும் பயோசிப் போடுற காரியத்தை செய்யணும்னு சொல்லி எல்லாருக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை என்ன செய்யணும்? மைக்ரோ டிஸ்போசபிள் பேட்டரி எவ்ரி 2 years இன் ஸ்டேட் கிளினிக்ஸ், ஜிபிஎஸ் சிப் கிராண்ட்ஸ் அண்ட் எட்ஜ் டு எரர் டு 5 meters இது கொடுத்துருக்காங்க. எல்லா கிளினிக்கும் கொடுத்துருக்காங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் கொடுத்துருக்காங்க. அத்தனை பேரும் போடுறதுக்கான காரியங்களை இங்க சொல்லி வச்சிருக்காங்க. 2020 மே மாதம் 2014க்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு போட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கண்டம் முழுக்க ரெடி, ஐரோப்பா கண்டம் முழுக்க. வரப்போற சர்வாதிகாரி எங்கிருந்து வரப்போறான்? ஐரோப்பியன் யூனியன்ல இருந்து வரப்போறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அவனுடைய அரசாட்சியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும், ஏரோது
அன்னைக்கு இயேசு பிறந்தபோது அங்க உள்ள எல்லாரையும் அகஸ்திராயன் அன்னைக்கு பிறந்தபோது எல்லாரையும் என்ன பண்ணா, கணக்கெடுப்பு நடத்தினா. இன்னைக்கு அதே கணக்கெடுப்பை ஐரோப்பியன் யூனியன்ல ஆரம்பிச்சாச்சு. 2020 மே மாசத்துக்குள்ள அத்தனை பேரையும் கொண்டு வந்துடணும்னு சொல்லி எல்லா கிளினிக்குக்கும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்ற பேர்ல இந்த பயோசிப் பிள்ளைகளுக்கு போட தொடங்கியாச்சு. இது ரெண்டாவது. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, அப்பா வெளிநாடு ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குது, எல்லா நாட்டிலையும் போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்லயுமே போட சொல்லி உத்தரவு வந்திருக்குது. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஆஸ்க் ஹாஸ்பிட்டல்ஸ் டு என்ஷூர் பயோமெட்ரிக் ஐடி ஆஃப் இன்ஃபன்ட்ஸ். ஜி நியூஸ்ல வந்தது. பிள்ளைகளுக்கு பயோமெட்ரிக் ஐடி போட சொல்லி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதுல என்னென்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட், ஸ்பெஷல் பர்த் மார்க், இஃப் எனி பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இன்ஃபன்ட்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, குழந்தை பிறந்த 2 மணி நேரத்துக்குள்ள போடணும். ஐடென்டிஃபிகேஷன் இன்ஃபன்ட்ஸ் வித்தின் 2 hours ஆஃப் பர்த். 2 மணி நேரத்துக்குள்ள போட சொல்லி இந்தியாவிலேயே இந்த உத்தரவு இருக்கு. இது வந்து உலகம் முழுக்க நடக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் நடக்குது. நம்ம ஜெனரேஷனை தான் கணக்கெடுப்பு நடத்துறாங்க. ஆண்டவர் சொன்னபடியே நடக்குது. சிறியோருக்கு போட தொடங்குறாங்க. ஆனா இதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? வெறும் டெக்னாலஜி, வெறும் கடைசி காலத்தினுடைய ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இப்படிதான் பார்க்கிறோமே ஒழிய ப்ராஃபஸியா பார்க்கல. உலகம் தான் டெக்னாலஜியா பார்க்கும், நாம எப்படி பார்க்கணும்? ப்ராஃபஸியா பார்க்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். அவர்கள் அதை எப்படி எடுத்துட்டாங்க? அந்நிய காரியமாய். அது வந்து ஒரு டெக்னாலஜியா பார்க்கிறோம், அது ஒரு சிஸ்டம், ஏதோ ஒன்று கொண்டு வராங்க, ஒரு பாதுகாப்பு கருவி, அப்படிதான் நினைக்கிறோமே ஒழிய இது தேவன் சொன்ன தீர்க்கதரிசனம் நம்ம என்ன செய்யறதில்ல, நினைக்கிறதில்ல. நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மகாராஷ்டிரா அரசாங்கம் போட சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க. உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும். ஜப்பான்ல ஒரு விசுவாச தம்பதியார் இருந்தாங்க, வேலைக்கு போயிருந்தாங்க. நான் சொல்றது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருந்தாங்க. போயிருந்த போது அவங்க அந்த அம்மா ஒரு 7-8 மாசம் இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து குழந்தைய அங்க பிறக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்க சொந்தக்காரங்களாம் கேட்டாங்க, ஜப்பான்ல குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு நிறைய சலுகை கொடுக்குது அரசாங்கம், ஜப்பான் அரசாங்கம் நிறைய சலுகைகள் கொடுக்குது, நீ அங்கே இருக்கலாமே, அங்க இருந்து இந்த குழந்தைய பெற்றிருந்தா எவ்வளோ வந்து பிள்ளைக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னும் போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை, அங்க பிறந்தா எல்லா சலுகையும் கிடைக்கும், ஆனா பிறந்த உடனே பயோசிப் போடுவாங்க என் பிள்ளைக்கு. ஹாஸ்பிட்டல்லே போட்டு தான் என்ன செய்யறானா, டிஃபால்ட்டா போடுறாங்களாமா. கேள்வியெல்லாம் கிடையாது. நம்ம ஊர்ல எப்படி இப்போ ஆதார் வந்து பிள்ளை பிறந்த உடனே கண்டிப்பா என்ன செய்யணும், வாங்கி ஆகணுங்கிறது. இப்போ உங்க ஊர்ல ரெசிடென்ஸ் கார்டு கண்டிப்பா பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒரு காலத்துல இங்க அது கிடையாது, பிள்ளைகளுக்கு ரெசிடென்ட் கார்டு கிடையாது, இந்தியாவில் ஆதார் கிடையாது. இப்ப பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க சொல்றாங்க, மலேசியால 12 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் கார்டு சிஸ்டம் சொன்னாங்க, இப்போ அங்க கொண்டாந்துட்டாங்க. எல்லா நாட்டிலையும் பிள்ளைகளை தான் குறி வச்சு தாக்குறாங்க. அதுல ஜப்பான்ல இப்ப டிஃபால்ட்டாவே பிறக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க, சிப்பு போடுறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கு அது வேண்டாம், என் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை விட வேதம் ரொம்ப எனக்கு முக்கியம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இப்போ பிள்ளைகளுக்கு போட தொடங்கியாச்சு. கர்த்தர் சொன்னபடி சிறியோருக்கு இப்போ வலது கையிலும் நெத்தியிலும் முத்திரை போடுகிற காலம் வந்து விட்டது. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, 17வது வசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா, இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது அப்படின்னு இருக்கு. ஹூஸ்டன்ல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது நம்ம ஊர்ல, மன்னிக்கணும், நம்ம ஊர்லயும் பிள்ளைகளுக்கு இது போட சொல்லியிருக்கிறாங்க. இது டெல்லியில ஸ்கூல்ஸ்ல எல்லாத்துலயும் RFID டேகோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க, கார்டு சிஸ்டம் வந்துருச்சு. இப்பவே கார்டு சிஸ்டம் எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்துட்டாங்க, தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இப்போ RFID, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சியோட கார்டு, அதுல தான் அவங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இந்த கார்டு தான் இப்போ என்னவா மாறப்போகுது, சிப்பாக மாறப்போகுது. இப்போ வெளிநாட்டில் சிப்பா மாறிடுச்சு, நம்ம நாட்டில் சிப்பா மாறப்போகுது. அதுக்கான டெக்னாலஜியும் இந்தியாவில் என்னவா இருக்குது, ரெடியாக இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, ஹூஸ்டன்ல தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஸ்கூல்ல சேர்க்க போனார். போன உடனே அவங்க சொல்லிட்டாங்க, பிள்ளைக்கு சிப்பு போடுவோம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஸ்கூல்ல சிப்பு போடணும் கம்பல்சரி. சொன்ன உடனே இவர் என்ன சொன்னாரு, நான் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறேன், இந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட் நான் போட மாட்டேன், பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு சிப்பு போடக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, அப்படின்னா உங்க பிள்ளைக்கு இங்க என்ன கிடையாது, சீட்டு கிடையாது. இவர் கோர்ட்ல போய் கேஸ் போட்டார். கேஸ் போட்டு என் பிள்ளை அந்த மாதிரி கம்பல் பண்றாங்க, சிப்பு போட சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே கோர்ட்டுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா, இதுல இந்த விஷயத்தில் உங்களுக்கோ உங்கள் மகளுக்கோ நாங்கள் உதவி செய்ய முடியாது, இது ஸ்கூலோடைய பாதுகாப்பு காரியம். ஒன்னு ஸ்கூல் சொல்ற மாதிரி பிள்ளைக்கு என்ன செய்யுங்க, சிப்பு போடுங்க, இல்லைன்னா வேற ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளை என்ன செய்யுங்க, சேர்த்துங்கன்ட்டாங்க. ஆனா என்ன கொடுமைனா, அந்த ஹூஸ்டன்ல 112 ஸ்கூல்ல சிப்பு போட சொல்லியிருக்கிறாங்க. 1,00,000 பிள்ளைகளுக்கு சிப்பு போட சொல்றாங்க. வேதம் சொன்னபடி சிறியோருக்கு சிப்பு போட தொடங்கியாகி விட்டது. ஐரோப்பியன் யூனியன்லையும் அமெரிக்காவிலையும் ஜப்பான்லையும் ஏன் இந்தியாவிலையும் ஆரம்பிக்க போறாங்க. சிப்பு ரெடியாக இருக்கிறது. இது இல்லாமல் உங்கள் பிள்ளைக்கு படிப்பு இப்போ
கிடைக்காது. அடுத்த இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிட்டா சிப்பு இருந்தாலும் உங்க பிள்ளைக்கு என்ன கிடைக்கும்? படிப்பு கிடைக்கும், அட்மிஷன் கிடைக்கும். அப்போ நம்ம பிள்ளையோட எதிர்காலம் எங்க இருக்கு? நம்ம பிள்ளை நல்லா வாழ்க்கையில் வரணும், என்ன வேணும்? படிப்பு வேணும். அப்படித்தானே? ஆமா தானே? யார் சொன்னா? அதுக்கு தான் அந்த கேள்வியே கேட்டேன். இன்னைக்கு நம்மளை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா, பிள்ளைய நம்ம என்ன சொல்லி வச்சிருக்கிறோம்னா, படிக்காவிட்டா நடுத்தரில் நிற்ப, படிக்காவிட்டா கஷ்டப்படுவ, பாரு நாங்கெல்லாம் படிச்சதுனால தான் இன்னைக்கு நல்லா இருக்கோம், நீ நாளைக்கு படிக்காம விட்டுட்டா. நான் சொல்றேன், அப்படிலாம் ஆகாது, அப்படிலாம் ஆகாது. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? சும்மாவே என் பிள்ளை படிக்காது, இப்போ இதெல்லாம் வேற சொல்லிட்டீங்கன்னா அது சுத்தம். நான் அப்படி சொல்ல, படிக்க வேணான்னு சொல்லல. படிப்பு முதல் இடத்துக்கு வரக்கூடாது. இயேசுநாதர் தான் முதல் இடத்துல இருக்கணும், படிப்பு 2வது இடத்துல இருக்கணும். படிப்பு மட்டும் இல்ல, எல்லாமே 2வது இடத்துல தான் இருக்கணும், இயேசுநாதர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் இடத்துக்கு பணமோ படிப்போ பதவியோ அல்லது ஆஸ்தியோ ஆசாபாசமோ உறவுகளோ எது வந்தாலும் அதற்கு பேர் தான் விக்கிரகம். விக்கிரக வழிபாடுனா செலவணங்கிறது மட்டும் இல்ல, தேவனுக்கு ஆல்டர்னேட்டா எது இருக்கோ அது விக்கிரக வழிபாடு. தேவனுக்கு ஆல்டர்னேட்டா எதுவும் வரக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு படிப்பு விக்கிரகமா இருக்கு. உங்களுக்கு நீங்க எப்படி ஆக்கிட்டீங்க? படிப்பை விக்கிரகம் ஆக்கிட்டீங்க. பிள்ளைய பார்த்து படி படி படி. நீங்க படிக்க சொல்ற தப்பு இல்ல. ஒரு நாளைக்கு 100 தடவை படிக்க சொல்றீங்க, எத்தனை தடவை பைபிள் படிக்க சொன்னீங்க? வந்தோடனே டியூஷனுக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போ, எல்லாம் சொல்றீங்க, நல்லது. எத்தனை தடவை அவனை பைபிள் படிக்க சொன்னீங்க? அந்த பிள்ளைய எத்தனை தடவை அந்த பிள்ளைய வந்துட்டு ஜெபம் பண்ண சொன்னீங்க? நல்லா கவனிங்க. பிள்ளை இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், நீங்க நினைக்கிற மாதிரி என்ன வேணா ஆகலாம். ஆனா பைபிள் படிச்சா மட்டும்தான் அது பரலோகத்துக்கு பிள்ளையா மாறும், இல்லைன்னா மாறாது. எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை இன்ஜினியர்ஸ், எத்தனை பேர் இன்னைக்கு கெட்டவன அலையறான் தெரியுமா? எத்தனை பேர் குடிகாரன் அலையறான், சிகரெட் பிடிக்கிறவன் அலையறான், எத்தனை பேர் தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஏன்? அப்போ படிப்பு பணம் கொடுக்கும், படிப்பு ஆஸ்தி கொடுக்கும், படிப்பு புகழ் கொடுக்கும். ஆனா படிப்பு பரலோகத்தில் இடம் கொடுக்காது. இயேசுநாதர் மட்டும்தான் பரலோகத்தில் இடம் கொடுக்க முடியும். பிள்ளைக்கு படிப்பு 2வது, இயேசுநாதர் ஃபர்ஸ்ட். அதான் முக்கியம். எத்தனை பேர் படிச்சவனுக்கு தீவிரவாதியா இருக்கிறான் தெரியுமா? தீவிரவாதியெல்லாம் படிப்பறிவு இல்லாதவன் நினைக்கிறீங்களா? நிமிஷத்துல குண்டு தயாரிக்கிறவன் இருக்கிறான், அதுல நிமிஷத்துல துப்பாக்கி தயாரிக்கிறவன் இருக்கிறான். எத்தனை தீவிரவாதி ஃபிளைட் தயாரிக்கிறவன் இருக்கிறான், எத்தனை தீவிரவாதி ஃபிளைட் ஓட்டினான் WTC அடிக்கிறதுக்கு. அப்ப அவன் படிக்காதவனா? படிப்பு ஒரு மனுஷனை மனுஷனா மாத்தாது. ஆனால் அதே தீவிரவாதி என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ, தீவிரவாதத்தை விட்டு விட்டு அவன் நல்லதுக்கு வருகிறான். அப்போ அவனை மாத்துகிறது இயேசுநாதர் ஒழிய படிப்பு அல்ல. படிப்பு என்பது உங்களுக்கு அறிவை கொடுக்கும், ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே ஞானத்தை கொடுக்க முடியும். அவர் தான் பரிசுத்தத்தை கொடுக்கும், படிப்பு பரிசுத்தம் கொடுக்காது. இன்னைக்கு நமக்கு ஒரு மாயை உருவாக்கி வச்சிருக்கான். என்ன உருவாங்க? காட்டு மிராண்டியாய் அலைந்த மனுஷனை படிப்பு இன்னைக்கு பக்குவப்படுத்தி மாத்தி இருக்குது. எவன் சொன்னா காட்டு மிராண்டியா அலைஞ்சான்னு? ஆதாம படைக்கும் போதே கர்த்தர் சகல ஞானத்தோடு தான் படித்தார்னு வேதம் சொல்லுது. ஆதாம படைக்கும் போதே அவ்வளவு காலபரி அவனுக்கு இருந்துச்சு. அத்தனைக்கும் அவன் பேர் வைக்கிறான், அத்தனையும் பார்க்கிறான். எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும். அவன் ஞானம் அதிகம். தேவ சாயலாவும் தேவ ரூபத்தின்படி படைக்க மாட்டான். உலகத்தான் ஒரு கதை விட்டு திரிறான். காட்டு மிராண்டியா இருந்தான், அப்படியே குரங்கா இருந்தான், கொஞ்சம் கொஞ்சமா நிமிந்து மனுஷனா மாறினா கிடையாது. அவன் படைக்கும் போதே மனுஷனா தான் கர்த்தர் படைச்சார். உங்க பிள்ளைய படைக்கும் போதே கர்த்தர் சகல ஞானத்தோட தான் படைச்சிருக்கிறார். இன்னைக்கு படிச்சவங்களும் முன்னேறான், படிக்காதவனும் முன்னேறான். படிக்க முடிஞ்சவன் படிக்கிறான், படிப்பு இல்லாதவன் வேற துறையில முன்னேறிட்டு வரான். விளையாட்டுல முன்னேறவன் இருக்கான், மியூசிக்ல முன்னேறவன் இருக்கிறான், எதிலே வரான். கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு வழி வச்சிருக்கிறார். அத்தனை பேருக்கு ஆண்டவர் படிச்சவனுக்கு மட்டும்தான் வழி வைக்கல, படிக்காதவனும் சர்வைவ் பண்றான் இந்த பூமியில. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஒரே போக்கஸா கொண்டு போய் உங்களை விக்கிரகமா மாத்தி படிச்சாலே ஆச்சு, இல்லைன்னா முடியவே முடியாதுங்கிறீங்க. படிக்க வைங்க, நல்லது. அதை விட முக்கியம் இயேசுநாதருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வரும்போது கூட பிள்ளைய கூட்டு வர மாட்டான். என்னன்னு கேட்டு பாருங்க, நாளைக்கு எக்ஸாம், அதுல ஒரு பெருமை அவங்களுக்கு. நீங்க விட்டுட்டு வந்தா அது படிக்குமா? அது அங்க உட்காந்து கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. 6 நாள் உங்க பிள்ளை கொடுக்குறீங்க, டியூஷன் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. ஒரு நாள் தானே சர்ச்சுக்கு கூட்டு வரீங்க. அந்த ஒரு நாளும் பிள்ளை கூட்டு வராட்டி அப்புறம் நீங்க எப்போ கூட்டு வரீங்க தெரியுமா? 15 வயசுக்கு மேல சர்ச்சில் ஜோம் பண்ணுவீங்க. என் பிள்ளை எனக்கு அடங்கவே மாட்டேங்குது. என்ன காரணம்? ஜோம் பண்ணுங்க, நான் தசமா காணிக்கலாம் கொடுக்குறேன். தசமா காணிக்க கொடுத்த பிள்ளை எங்க கொடுத்தீங்க? பிள்ளை எங்க சர்ச்சுக்கு கூட்டு வந்தீங்க? இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணம் யாருன்னா, நான் சொல்லுவேன், ஒரு வகையில் பெற்றோர் தான் காரணம். நல்ல ஸ்கூல் கொடுக்குறீங்க, நல்ல ட்ரெஸ் கொடுக்குறீங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்ல டியூஷன் கொடுக்குறீங்க, நல்ல தேவனை கொடுத்தீர்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல உங்க பிள்ளைக்கு ஆண்டவரை கொடுங்க. இன்னைக்கு உங்க எத்தனை பேர் வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்கு?
இன்னைக்கு 100% கிறிஸ்தவ வீட்டில் குடும்ப ஜெபமே கிடையாது. கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு காரணம். என்ன காரணம்? அவங்க ஒரு நேரத்துக்கு டியூட்டிக்கு போறாங்க, நான் ஒரு நேரத்துக்கு டியூட்டிக்கு போறேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதே வீட்டில் கஷ்டம், எப்படி நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறது? அந்த அம்மா டியூட்டிக்கு போனால் நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளோட, அவர் டியூட்டி பண்ணால் நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. யோசித்து பாருங்க, யாராவது ஒருத்தன் திடீர்னு நைட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு கூப்பிட்டா குடும்பமே போக முடியுதா இல்லையா? திங்கிறதுக்கு போகிறோமா இல்லையா? ஆமா தானே? எவனா கல்யாணம்னு கூப்பிட்டா குடும்பமே போய் உட்கார்றோமா இல்லையா? அதுக்கெல்லாம் குடும்பமாக போக முடிஞ்ச உங்களால் ஏன் தேவ சமூகத்துக்கு போக முடியல? நானே இந்த கேள்வி கேட்குறேன்னு ஏசுநாதர் எந்த கேள்வி கேட்பாரு உங்களை? இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தேவனுக்கு முக்கியத்துவம் தருகிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவன் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார். இன்னைக்கு உங்களுக்கு நீங்களே எக்ஸ்கியூஸ். பிள்ளைங்க டியூஷனை விட்டு வரும்போதே தூங்கிக்கிட்டே வராங்க, வரட்டும், சாப்பாடு இது ஃபேமிலி பேர் முடிஞ்ச உடனே சாப்பாடுன்னு வைங்க, கண்டிப்பாக சாப்பிட்டு தானே தூங்குது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தான் காரணம். தயவு செய்து சொல்கிறேன், பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? நம்ம பிள்ளைகள் கடைசி தலைமுறை இருப்பதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரியாது எப்போ வருவார்னு. நம்ம பிள்ளைகளை ஆண்டவன் நம்ம கையில் கொடுத்தது நரகத்தில் அனுப்புறதுக்கு இல்லை, அவர் கையில் திருப்பி கொண்டு போய் ஒப்படைப்பதற்கு. உங்கள் பிள்ளையை நீங்கள் இன்ஜினியராக ஒப்படைக்கணும்னு அவர் கேட்கல, டாக்டராக ஒப்படைக்கணும்னு கேட்கல, ஆனால் அவருடைய பிள்ளையை ஒப்படைக்கணும் தான் கேட்டார். பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. படிக்க வைக்கிறது உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணாலும் படித்து வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் அதை கூட சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவனுக்கு என்ன எதிர்காலத்துக்குன்னு ஆண்டவர் அதை கொடுப்பார். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் மாற்ற தேவனால் முடியும். ராஜாவா உட்கார்ந்திருக்கிற நேபுகாத்நேச்சரை புல்லு மேய வைக்கவும் தேவனால் முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். எந்த பிள்ளையும் உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். படிப்பு கொஞ்சம் குறைவா இருந்துச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க பிள்ளைய. ஓ நீ பாரு, அந்த பிள்ளைய பாரு எப்படி படிக்குது, நீ என்ன ஒன்னும் ஆகாது, அவனை விட இவன் நல்லா வருவான். நல்லா படித்தவன் ஒரு இடத்துல வேலை செய்வான், படிக்காதவன் 4 பேரை வேலை வாங்குவான். அதான் நடக்கும். எது நான் படிப்பை குறை சொல்ல, நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன். பில்கேட்ஸ்லாம் இருக்கிறாரு, அவர் பெரிய ப்ரோக்ராமர்லாம் கிடையாது, அவர் நல்ல மார்க்கெட்டிங் பர்சன் தெரியுமா உங்களுக்கு. ஆனால் அத்தனை ப்ரோக்ராமரையும் வச்சு வேலை வாங்குறாரு. நான் திருப்பி சொன்னேன், படிக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வச்சுருக்கார் மேலே வரத்துக்கு. அது என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு உங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்தீங்கன்னா அது மேலே வந்துடும். படிப்பு மட்டுமே வழி கிடையாது, படிப்பும் ஒரு வழி. அல்லேலூயா. ஆனால் அத்தனை பேருக்கும் இயேசுநாதர் தான் வழி. உங்கள் பிள்ளைக்கு முதல்ல ஆண்டவரை கொடுங்க. வீட்டில் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. இன்றைக்கி போய் ஆரம்பிங்க. வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லாதவங்களாம் இன்றைக்கி போய் என்ன செய்யுங்க, வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பாட்டு பாடி, ரெண்டு பாட்டோ அல்லது ஒரு பாட்டோ பாடி, ஒரு சங்கீதம் ஒரு வாஸ்து ஒரு ஜெபம் பண்ண சொல்லுங்கள். 2 பிள்ளைங்க இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளையில ஜெபம் பண்ண சொல்லுங்கள். அதுதான் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கும். நான் சொல்கிறது புரியுதா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சிறியோரை பிடிக்கிற காலம் வந்து விட்டது. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை எல்லாம் கனெக்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. மிக மிக ஆபத்தான காலத்துக்குள்ளே நம்ம பிள்ளை வந்திருக்குது. டெய்லி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஸ்கூலுக்கு இப்படி பிள்ளைங்க போகிறாங்களா, அனுப்பி விட்ட உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்பாடா ஸ்கூலுக்கு போச்சு. சில அப்பா அம்மாலாம் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போன உடனே அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கணுமே. அந்த அம்மா முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஐயோ போயிட்டான்டா அவன், நாளைக்கு லீவுன்னா அந்த அம்மா ஷாக் ஆகி கேட்குது, ஏன் உனக்கு லீவு, என்ன விஷயம்? இந்த அம்மா ஷாக் ஆகிடுது, ஏன் உனக்கு லீவ் விட்டாங்க அப்படின்னு. உங்கள் பிள்ளையை நீங்கள் ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பலை, உலகத்துக்குள்ளேயும் அனுப்புகிறீங்க. ஸ்கூலில் வெறும் பாடம் டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் கூட இருக்க பிள்ளைங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கிடையாது. கெட்ட வார்த்தை பேசுகிற பிள்ளை இருக்கும், சினிமா பாட்டு பாடுற பிள்ளை இருக்கும். அது எதுவும் உங்கள் பிள்ளையை தொடக்கூடாதுன்னா முதல்ல கர்த்தருடைய கிருபை, 2வது உங்கள் ஜெபம். நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். இந்த கடைசி காலத்தில் விசுவாசி சோம்பேறி விசுவாசியாக மாறுது. நான் சொன்னது உங்களை எல்லாம் மஸ்கட்டுக்கு வெளியே சோம்பேறி விசுவாசி. பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ யாரும் ஜெபம் பண்ணுறதே இல்லை. உங்களுக்கு வேறு இப்போ யாரோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க புதுசாக, அந்த ஊழியத்துக்கு மாதம் 250 ரூபா உங்கள் பிள்ளை பேரில் அனுப்பிட்டீங்கன்னா பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். எவன் சொன்னா? யார் சொன்னது? அனுப்பிட்டா பிள்ளை கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். அவன் பிள்ளை, உங்கள் பிள்ளை இல்லை. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தான் ஜெபம் பண்ண முடியும். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுற மாதிரி உலகத்தில் வேறு யாருமே ஜெபம் பண்ண முடியாது. அதுக்குத்தானே உங்களை கொடுத்துருக்காரு. இதில் நீங்கள் அவனுக்கு 250 ரூபா கொடுத்து லஞ்சம் கொடுத்து பார்க்குறீங்களோ? உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. எமில் ஜெபசிங் அண்ணன் ஒரு சாட்சி சொன்னாங்க, எழுதியிருக்காங்க. அவங்க அவ்வளோ அவங்களுடைய பெற்றோர், அவங்க என்னைக்கு முழிச்சு பார்த்தாலும் தூக்கத்தில் அவங்க பெற்றோர் ஜெபம் பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு. அவர் சொல்கிறாரு, அவங்களுடைய ஜெபம் இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். அவர் சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதுதான் உங்கள் பிள்ளையை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஊழியர்களும் இருக்கட்டும்,
நீங்கள் நம்ப வேண்டியது ஆண்டவரை தானே ஒழிய ஊழியக்காரனையும் ஊழியத்தையும் அல்ல. எந்த ஊழியமும் ஊழியக்காரனும் உங்களை பரலோகத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது கையை பிடிச்சி. சிலர்லாம் சொல்லுவான், ஜீவ புஸ்தகத்தில் பாதி என் கையில் தான் இருக்குது, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் வந்து பரலோகத்துக்கு ஒரு 10-15 ட்ரிப்பு போயிருக்கேன், நான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் பரலோகத்தில் இருக்கிற குளத்து பக்கத்தில் விட்டுட்டு வந்துடுறேன்லாம் சொல்லுவான். ஒரு வயலையும் நம்பாதிய. வானத்துக்கு ஏறினவர் ஒருவர் மாத்திரம் இருக்கிறார். அவர் தான் உங்களை கூட்டிகிட்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணணும், வேறு யாரும் ஜெபம் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு கடைசி காலத்தில் டிபெண்டபிள் ஆகிட்டீங்க, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டிபெண்டபிள் ஆகிட்டீங்க. பழைய ஏற்பாடு காலம் மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறிய. எனக்கு அவரை தெரியும், இவனுக்கு இவரை தெரியும், எல்லாருக்கும் அவ்வளோ அதில் ஒரு பெருமை வேறு இருக்குது. எனக்கு மோகன் சி அண்ணன் நல்லா தெரியும், அதெல்லாம் நல்லது தான், நான் தெரிஞ்சு வச்சுங்க. ஏசுநாதர் தெரியுமா உங்களுக்கு? மோகன் சி அண்ணனை தெரிஞ்சுக்கிறது நல்லது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பரிசுத்தவானை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார், அதில் எந்த தப்பும் இல்லை. அவர் பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது பாருங்க. நான் சொல்றது புரியுதா? அவர் பரலோகத்தில் போகும்போது வாமா கையை பிடிச்சி கூட்டா போறாரு. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்ன்ட்டு பாதில் வாசலில் இருக்கிற தூதனை சொல்லவா போறாரு, தம்பி அவனை உள்ள அனுப்புப்பான்னு. அவர் போகிற வழியை அவர் பார்ப்பாரு, நான் போகிற வழியை நான் பார்ப்பேன். நீங்கள் போகிற வழியை தான் நீங்கள் பார்க்கணும். அதில் சிலருக்குலாம் பெருமை, நம்ம வீட்டுக்கு எப்போ வந்தாலும் மோகன் சி அண்ணன் வருவார், நம்ம வீட்டுக்கு அவர் வருவார். யார் வந்தா என்ன, ஏசுநாதர் அவன் வீட்டுக்குள்ள இருக்கிறாரா? நீ டிவி போட்டோன்னா அவர் போயிட்டாரு, நீ டிவியை போட்டு சினிமா பார்க்க ஆரம்பிச்சோம், சீரியல் பார்க்க ஆரம்பிச்சோம், ஏசுநாதர் போயிட்டாரு. அப்புறம் நீங்கள் பிள்ளைய போய் சொல்கிறீங்க டிவி பார்க்காத, நீ நிறுத்து, அப்போ உன் பையன் நிறுத்திடுவான். அதான் உண்மை. அல்லேலூயா. கோச்சிக்காதியா, உங்களெல்லாம் மஸ்கட்டுக்கு வெளியா கவனிங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், நான் ஒருவேளை அது உங்களை குத்துச்சுன்னா அது நீங்கள் தான். சரியா? கவனிச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நிம்மதியாக இருக்காதீங்க. அவங்க போயிருக்கிறாங்க, அந்த உலகம் என் பிள்ளையை தொடக்கூடாது ஆண்டவரேன் நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். வீட்டில் இருக்கிற தாயோ தகப்பனோ யார் வீட்டில் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அடுத்து பெரியோருக்கு போடப்படுகிறது. கவனிங்க, யாருக்கு போடுறாங்க? துபாயில் இப்போ நியூ சிஸ்டம் கொண்டாந்துருக்கிறாங்க. உங்கள் ஃபோனுக்கு பதிலாக கையில் சிப்பு போட போகிறாங்க. ஃபர்கெட் மொபைல் ஃபோன்ஸ், கெட் ரெடி டு பி சிப்டு. துபாயில் வந்துருச்சு. எட்டிஸ்லாட் அப்படிங்கிற கம்பெனிக்காரங்க கொண்டாந்துருக்கிறாங்க. உங்கள் கையிலே இப்போ என்ன பண்ணிடுறாங்க, சிப்பை இம்ப்ளான்ட் பண்ணிடுறாங்க. இம்ப்ளான்ட் பண்ணி ஃபோனை நீங்கள் கையிலேருந்து என்ன செய்யலாம், பேசிக்கொள்ளலாம். நியூ டெக்னாலஜி துபாயில் வந்திருக்கு. சிப் இம்ப்ளான்ட் பண்ணுறது தொடங்கிருச்சு. உங்கள் பக்கத்து நாட்டில் தான் இருக்குது துபாய், இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. கல்ஃப்லேயும் வந்துருச்சு. இது ரொம்ப காலம்லாம் செல்லாது. ஆண்டவர் சொன்னது கடைசி காலத்தினுடைய கடைசி முடிவுகள் நம்ம வந்துட்டோம். இந்த எட்டிஸ்லாட் கம்பெனிக்காரங்க இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே பல கம்பெனிக்காரங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியோருக்கு போட தொடங்கியாச்சு. இங்கே பாருங்கள், இவர் ரஃபேல் மசிடோ, இவர் மெக்சிகோவில் போட தொடங்கிட்டாங்க. FDA, ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், உணவு மற்றும் மருத்துவக் கழகம் தமிழில் சொல்லுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற சாப்பாடு, மெடிசன்ஸ், இது எல்லாத்துக்கும் WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதோடைய ஒரு நிறுவனம் இது FDA. இவங்க மூலயமா தான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும், ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சிப்பு போட சொல்லி உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடம் பென்டகன், அதில் உள்ள இராணுவ வீரர்களுக்கெல்லாம் சிப்பு போட சொல்லி ஏற்கனவே 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே சைன் ஆயிடுச்சு. போட தொடங்கிட்டாங்க. வெளியே சொல்கிறல, ஆனால் போட தொடங்கியாச்சு. அவங்க போட தொடங்கிட்டாங்கன்றது எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். போட தொடங்கியாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். கவனிங்க, நேற்று நான் அதை சொல்லிட்டு தான் முடித்தேன். இன்னைக்கு கவனிங்க, இது ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற பகுதியில் அரசாங்கமே உத்தரவு போட்டிருக்கு. அந்த ஸ்டாக்ஹோம் பகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சிப்பு வைக்கணும். இங்கே பார்த்தீங்களா, கை பாருங்க, சாவி கிடையாது, தானாகவே கையை வச்சோன்னே டோர் ஓப்பன் ஆகும். அங்கே பாருங்க, அவ்வளோதான். ஸ்டாக்ஹோமில் இதான் அந்த சிப்பு. ஸ்டாக்ஹோமில் எல்லாருக்கும் சிப்பு போட சொல்லி 2000 எம்ப்ளாயிஸ்க்கு போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான், 30 செகண்ட்ஸில் வச்சுருவாங்க. இது ஸ்டாக்ஹோம். இந்த ஸ்டாக்ஹோம்ங்கிறது ஸ்வீடனுடைய ஒரு பகுதி. அந்த பகுதியில் அஃபீஷியலாகவே ஜனங்களுக்கு போட சொல்லி அரசாங்கமே சொல்லிருச்சு. அங்கே வந்து கேஷ் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணுற பணம் காசு இது எதுவுமே கிடையாது. எங்கே போனாலும் என்னது, கைதான். கடைக்கு போனால், பஜாருக்கு போனால், மார்க்கெட் போனால் எல்லாம். இங்கே பாருங்க, ட்ரெயினில் போகிறவங்க டிக்கெட் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்க, இவர் ட்ரெயினில் போகிறாரு, டிக்கெட் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. ஜஸ்ட் கையை காட்டின உடனே அவங்களே அதை ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் டைரெக்டாக போயிடும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் டைரெக்டாக போயிடும். அது எப்படி ஸ்கேன் பண்ணுறது பாருங்கள், சிப்பை ஸ்கேன் பண்ணிருச்சு. அவ்வளோதான், உங்கள் நம்பர் வந்துருச்சு. இதான் ஸ்வீடனில். இந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில், கவனிங்க, வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில் கடைசி காலத்தினுடைய கவர்மெண்ட்டுக்கான முதல் செங்கல் வச்சாச்சு. அஃபீஷியலாக உத்தரவு போட்டாச்சு. ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோம் பகுதியில் ஜனங்கள் பணம் யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த ஸ்டாக்ஹோமில் மட்டும். அதை விட்டு வெளியே வந்தால் தான் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க,
பணம். ஸ்டாக்ஹோமுக்குள்ள பணம் யூஸ் பண்ணவே முடியாது. அங்கே இருக்கிற ஏரியாவில் எந்த கடைக்கு போனாலும் எங்கே போனாலும் என்ன செய்கிறாங்க, எல்லாமே பயோமெட்ரிக் பணம் தான். கர்த்தர் சொன்ன கடைசி கவர்மெண்ட்டினுடைய கடைசி எக்கானமி மெத்தட் வந்துருச்சு. ஒரு காலத்தில் பண்டம் மாற்றிக்கிட்டு இருந்தோம், பொருள் கொடுத்து பொருள் வாங்கினோம், அப்புறம் செப்பு காசு அந்த காசு இந்த காசுன்னு இருந்து நம்ம காலத்தில் ரூபா நோட்டு போய் கார்டு சிஸ்டம் போய் கடைசி எக்கனாமிக் சிஸ்டம் தான் கர்த்தர் எழுதுறார் வெளிப்படுத்தல் 13:16 பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்துருச்சு. இந்த ஃபைனல் சிஸ்டத்துக்கு வேர்ல்டு வந்துருச்சு. இப்போ அந்த பகுதி முழுக்க ஜனங்கள் பணத்தை உபயோகப்படுத்துகிறது இல்லை, கையைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு சொல்கிறேன், நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில் கடைசி கவர்மெண்ட் அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கான கடைசி எக்கானமி ஒரு பக்கத்தில் தொடங்கியாச்சு, சைன் பண்ணியாச்சு. இது ஸ்டாக்ஹோம், அதாவது ஸ்வீடனில் ஆரம்பித்து, ஸ்வீடனில் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் 4 இருக்குது, ஸ்வீடன், ஃபின்லாந்து, நார்வே, அப்புறம் டென்மார்க். இந்த 4 முடித்த உடனே அப்படியே யூரோப்புக்குள்ளே வரும். யூரோப்புக்குள்ளே ஆல்ரெடி என்னவா இருக்குது, ரெடியாக 2020 போட சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அங்கே முடியும் போது ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவுக்குள்ளே வரும். எல்லா நாடும் ரெடியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் போட சொல்லிட்டாங்க. அஃபீஷியலாக ஸ்வீடனில் போட சொல்லிட்டான். இது வரைக்கும் அன்அஃபீஷியல், எல்லா இடத்துலையும் தனியார் நிறுவனங்கள் தான் என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு, இம்ப்ளான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட்டை இம்ப்ளான் பண்ணுவதற்கான உத்தரவு போடப்பட்டது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்த ஜனங்கள்லாம் போட்டுட்டாங்களே, இந்த ஜனங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா இது கிறிஸ்தவ நாடு, பைபிள் படி போடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும், தெரிந்தும் போடுறாங்க. அதே நாட்டிலேயே இதை போடக்கூடாதுன்னு பிரீச் பண்ற ஊழியக்காரங்கள் உண்டு, சபைகள் உண்டு, காஷன் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா டெக்னாலஜி வசதி இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லி இருந்தாலும் அதை மீறி செய்கிறவர்கள் இவங்க எல்லாரும். கர்த்தர் சொன்னபடி இப்போ கடைசி சாம்ராஜ்யம் ஆரம்பிக்கிற காலகட்டம் தொடங்கிருச்சு. இந்த சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவாக அவன் வந்து உட்கார போறான், பிரசிடென்டாவோ பிரைம் மினிஸ்டராவோ வந்து உட்கார போறான். அவன் உட்கார்வதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணார். அப்படின்னா யோசித்து பாருங்க, இன்னும் நமக்கு எவ்வளவு காலகட்டம் இருக்குன்னு சொல்லி நல்ல தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு கடைசி காலத்து ஜனங்கள் நாமளாக இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு சாம்ராஜ்யம் வரும்போது ஒரு ஜனங்க இருப்பாங்க. எகிப்து வரும்போது மோசே இருந்தார், அடுத்து அசிரியா வரும்போது எசேக்கியா இருந்தார், அடுத்து பாபிலோன் வரும்போது தானியேல் இருந்தார், மேதிய பெர்சியா சாம்ராஜ்யம் வரும்போது நெகேமியா எஸ்ராலா இருந்தாங்க, அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம் வரும்போது மக்கபேயர் இருந்தாங்க, ரோம சாம்ராஜ்யம் வந்து அப்போஸ்தலர் இருந்தாங்க, அந்திக சாம்ராஜ்யம் வரும்போது நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேதத்தில் சொன்னபடி இப்போ நாம் இருக்கிறோம். இனி கண்டிப்பாக காலம் என்ன செய்யாது, செல்லவே செல்லாது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்தியாவில் இது எப்படி இருக்கு அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், முடிக்க போகிறோம். 2வது கேள்விக்கான பதிலை முடிக்க போகிறோம். இந்தியாவில் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்தியா பத்திரிகையில் வந்ததான செய்தி. இது பாருங்க, இது யூஎஸில், இது பாருங்க யூஎஸில், இது சிஎன்என்ல வந்தது. ஹூ இஸ் வாட்சிங் யூ, இந்த இடத்துல சிப் இருக்கு, அவ்வளோதான், ஸ்கேன் பண்ணோன்னு போதும். இப்போ யூஎஸில் கார்டு சிஸ்டம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, ஐடென்டி கார்டே கிடையாது, இந்த இடத்துல தான் அந்த சிப் இருக்கு. இதுதான் அந்த சிப்பு. யூஎஸ் முழுக்க மாறிக்கிட்டே வருது, எல்லா இடத்துலையும். இன்னும் அஃபிஷியலாக மாறல. இது அஃபிஷியலாக மாற்றுறதுக்கு தான் ஒபாமா வந்து என்ன பண்ணாரு, இதுக்கான வேலையை பார்த்தார். இது அஃபிஷியலாக மாற்றுறதுக்கு தான் ஒபாமா வேலையை பார்த்தார். அவர் வந்து என்ன செஞ்சார்னா, ஒரு இன்சூரன்ஸ் மெத்தட்னு ஒன்று கொண்டு வந்தார். அவர் ஆட்சி முடிஞ்சிருச்சு. முடியும் போது கடைசி நாள் பதவி இவர் ஏற்கிறார், ஜனவரி 20. ட்ரம்ப் ஏற்கும் போது ட்ரம்ப் கிட்ட போய் ஒபாமா வச்ச ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, அந்த இன்சூரன்ஸ் மட்டும் என்ன செய்யுங்க, கண்டினியூ பண்ணுங்க, அதை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்கன்னாரு. ஏன்னா அதான் சிப்பு போடுற சிஸ்டம், அத்தனை பேருக்கு சிப்பு போடுறது. அந்த சிப்பு போட்டவங்களுக்கு மட்டும் இன்சூரன்ஸ், வேற யாருக்கும் இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு கொண்டு வந்தார் ஒபாமா. ஆனால் கர்த்தருடைய கிருபை காலம் தாழ்த்தினது போல ட்ரம்ப் வந்தோன்னே அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டம்ப் வந்த உடனே அதை நிறுத்திட்டாரு. பார்க்கலான்னு சொன்னாரு, நிறுத்திட்டாரு. இப்போ அந்த சிஸ்டம் வரல. ட்ரம்ப் போனால் திருப்பி அது வரும், கண்டிப்பாக வரும். இன்னும் அமெரிக்காவில் அஃபிஷியலாக என்ன செய்யல, வரல. இப்போ அஃபிஷியலாக அமெரிக்காலையும் வரப்போகுது. சரி, இந்தியாவுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்தியா பத்திரிகையில் வந்ததான செய்தி. கவனிங்க, இது இந்தியா பத்திரிகையில் வந்ததான செய்தி. இது புதிய தலைமுறை அப்படிங்கிற பத்திரிகை. புதிய தலைமுறை சேனல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பத்திரிகையில் வந்த செய்தி. அரசு கொடுக்கிறது ஆதார் அட்டை, ஆதாரம். ஆனால் அதை கொண்டு உங்களை என்ன செய்யலாம், கண்காணிக்கவும் செய்யலாம். இது வந்து கிறிஸ்தவ நியூஸ் கிடையாது, புதிய தலைமுறை கிறிஸ்தவ பத்திரிகையும் கிடையாது, இது வந்தது கிறிஸ்தவ நியூஸும் கிடையாது. இது தொழில்நுட்பம் அப்படிங்கிற பகுதியில் புதிய தலைமுறையில் வந்தது. என்ன சொல்றாங்க, இந்த ஆதார் ஒரு காலத்தில் செயலிழந்து போய் அதுக்கு பதிலாக சிப் சிஸ்டம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிப்பை எங்க வைப்பாங்கன்னு சொல்லி புதிய தலைமுறையில் போட்டாங்க. அதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. அரிசி அளவு உள்ள இந்த சிப்பை, அங்க இருக்கு பாருங்க, அரிசி அளவு உள்ள இந்த சிப்பை கைகளில் அல்லது
நெற்றியில் பொருத்தி கொண்டால் வாழ்நாள் முழுவதும் அதை வெளியே எடுக்க தேவையில்லை. எந்த 2 இடத்த 1900 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தல் 13:16 சொன்னாரோ அதே 2 இடத்தை புதிய தலைமுறை இப்பொழுது சொல்லுகிறது. நம்முடைய வேதம் 100% உண்மைத்தன்மை வாய்ந்தவை என்பதை. அல்லேலூயா. கண்டிப்பாக காலம் செல்லவே செல்லாது. புதிய தலைமுறையை தாண்டி நம்ம பைபிள் இன்னும் ஷார்ப்பா சொல்லுது, வலது கையில போடுவாங்கன்னு சொல்லுது. புதிய தலைமுறை கூட கையின் தான் சொல்லுது. ஒரு காலம் வரும் வலது கையில போடுவாங்க, அப்பதான் அது வலது கைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்பவே பைபிள் சொல்லுது வலது கையில போடுவாங்கன்னு. புதிய தலைமுறை இன்னைக்கு சொல்றது, அவங்க சொல்றது நியூஸ், நம்ம ஆண்டவர் சொன்னது ப்ராஃபசி. நம்ம ஆண்டவர் சொன்ன ப்ராஃபசி உண்மை என்பதை புதிய தலைமுறை உறுதி செய்கிறது. 2000 வருஷம் கழிச்சு கரெக்டா கைகளிலும் நெற்றிகளிலும் எந்த 2 இடத்தை ஆண்டவர் சொன்னாரோ அதே 2 இடம் 100% தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. கண்டிப்பாக நம்முடைய காலகட்டம் கர்த்தர் வர காலமா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. திருப்பியும் சொல்றேன், இந்த காலத்துல வருவார்னு பைபிள் சொல்லல, வாய்ப்பு இருக்கிறது. அடையாளங்களை வைத்து இயேசு கிட்ட கேட்கறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அந்த அடையாளங்களை வச்சு வருகையை நம்ம நிதானிக்க முடியும். இதை வச்சு நிதானிக்கிறோம். நம்ம காலத்துல நம்ம பிள்ளைகளுக்கு முத்திரை போட தொடங்குறாங்கன்னா காலம் கடைசி ஆகி விட்டதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வேதம் சொன்னபடியே கைகளில் நெத்தியில் போட தொடங்கியாயிடுச்சு. 3வது கேள்விக்கு பதில் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். சரி, கார்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டீங்க, சிப்பு போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன் சிப்பை போடக்கூடாது? பைபிள்ல இப்ப நீங்க கார்டை வாங்குறீங்க, இந்த ஆதார் கார்டோ அல்லது ரெசிடென்ஸ் கார்டோ வாங்குறீங்க. இதை வாங்கி நீங்க எங்க வச்சிருக்கீங்க? பர்ஸ்ல வச்சிருக்கீங்க, வாலெட்ல வச்சிருக்கீங்க இல்லையா? ஆனா பைபிள் சொல்றது எங்க வைக்க கூடாது? கையிலையும் நெத்தியிலையும் வைக்க கூடாது. இப்ப கார்டை இங்க வச்சுக்கலாம், ஆனா சிப்பை அப்படி வைக்க முடியாது. சிப்பை கண்டிப்பா எங்க தான் வைக்க போறீங்க? கைகளில் அல்லது நெற்றியில். எந்த 2 இடத்த ஆண்டவர் சொன்னாரோ அங்கதான் வைக்க போறீங்க. சோ முதல்ல இதை வைக்க கூடாதுங்கிறதுக்கு கை நெத்திங்கிறது ஆண்டவர் இங்க வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, வச்சா என்ன ஆகும்? அதனால தான் வைக்க கூடாதுன்னு சொல்றேன். வச்சா என்ன ஆகும்? முதலாவது வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. முதலாம் தூதன் போய் 16:2 முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குறவர்களும் மனுஷருக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. இந்த மிருகத்தின் முத்திரை பயோசிப்பை போடுற ஜனங்களுக்கு என்ன உண்டாகுமா? பொல்லாத கொடிய புண் உண்டாகும். பொல்லாத கொடிய புண் உண்டாகும்னா எப்படி உண்டாகும்? ஏன் உண்டாகுது? கவனிங்க, இந்த சிப்புக்குள்ள ஒரு பேட்டரி இருக்குன்னு சொன்னேன். அதை பத்தி நான் கடைசியா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்ன பேட்டரி? லித்தியம் பேட்டரி. இந்த லித்தியத்தோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எது கூட கலந்தாலும் ரியாக்ஷன் வெடிக்கும். இது வெடிப்பு தன்மை உடையது. எது? லித்தியம். இப்போ இந்த லித்தியம் பேட்டரி அவங்க கையில வைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்னா, அந்த லித்தியத்தோட இந்த சிப்பு குளோபல் வார்மிங்ல வெடிக்கும். எப்படி வெடிக்கும்னு கேட்டீங்கன்னா, வருகைக்கு பின்னாடி 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 7ஆம் வசனத்திலிருந்து, முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் பூமியின் மேல் கொட்டப்பட்டது. அப்படிதானே இருக்கு. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அக்கினினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், என்ன இருக்குது? தீவட்டியை போல எரிகிற நட்சத்திரம் ஒன்று ஆறுகள் மேல் போடப்பட்டது. 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் 1/3 பங்கு சேதப்பட்டது. எல்லாம் பாருங்க அக்கினி, எல்லாமே குளோபல் வார்மிங் உடைய உச்சம். மொத்த அக்கினி. இப்ப நீங்க இருக்கிற, இப்ப நீங்க பாக்குறது எத்தனை டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு அதிகமா வருது? இங்க மே மாசம் எவ்வளவு வரும்? 50 வருமா? 100ன்னு வச்சுக்கோங்க. அப்படி வரும். ஒரு நீங்க கைவிடப்பட்டாதானே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. 50% மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனா எந்த 50ங்கிறது தான் முக்கியம். இப்ப நமக்கு கவனிங்க, அப்போ ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குளோபல் வார்மிங் வேதம் சொல்லுது 100% அக்கினி கொட்ட போறார் பூமியில. அப்படி கொட்டும் போது இந்த பயோசிப் சிஸ்டம், இந்த பயோசிப் இருக்கு இல்லையா, இது உருகும், வெடிக்கும், வெடிப்பு தன்மை இருக்கு, எல்லாம் செய்யும். இப்பயே தெரியும், குவைத்துல 120 ஃபாரன்ஹீட் வரும்போதே ரோட்ல உள்ள அந்த சிக்னல் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? உருகி போச்சு. அந்த நிலைமை இதுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த லித்தியம் எங்க கலக்கும்? உங்க ரத்தத்தோட கலக்கும். கலக்கும் பொழுது வெடிப்பு தன்மை வரும். அப்படி வரும்போது பொல்லாத கொடிய புண் உண்டாகும். கேன்சருங்கிறது ஒரு புண்ணு, பொல்லாத புண்ணு. இது அதை விட மோசம், பொல்லாத கொடிய புண் உண்டாகும். எது ஒண்ணுமே ஆண்டவர் சொன்னது விருதாவெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்லும் போது ஏன்னு மட்டும் கேட்காதீங்க. அவர் சொன்னதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணா சோத்திரம், இல்லைன்னா அவர் சொன்னது கண்டிப்பா நடக்க தான் போகுது. அதில் நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இது நமக்கு தெரியுது. அப்போ பயோசிப் போறவனுக்குலாம் என்ன நடக்க போகுது? பொல்லாத கொடிய புண்.
வாழும்போது ரொம்ப ரொம்ப மோசமான வாழ்க்கை, பொல்லாத. இப்போ கேன்சரே மோசம்ன்றோம், அதை விட மோசமானது வரப்போகுது. சரி, அடுத்து 19ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 19ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. பயோசிப் போட்டவங்களுடைய நிலைமை என்ன ஆகுமா தெரியுமா? கடைசியா புதைக்கிறதுக்கு கூட உடம்பு கிடைக்காதாமா, எல்லாத்தையும் யார் சாப்பிட்டுருமா? ஏன் இப்போ உங்களுக்கு இவ்வளவு சத்தியம் சொல்றோமா? இவ்வளவு சத்தியத்தை கேட்டோம். இந்த சத்தியத்தை கை கொள்ள முடியாம போறதுக்கு காரணம் என்னன்னா மாம்சம், மாம்ச கிரியைகள், உலகத்தினுடைய ஆசாபாசம், உலகத்தினுடைய கோபம், மூர்க்கம், பொருளாசை, மண்ணாசை, எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது என்ன ஆகுது? வருகையில் போக விடாம கைவிடப்பட போறோம். எந்த மாம்சத்துக்காக நீங்கள் இந்த வருகையை மிஸ் பண்ணீங்களோ அந்த மாம்சம் உங்களுக்கு புதைக்க கூட கிடைக்காதம்மா. சிலர்லாம் சத்தியத்தை உள்ள சபைக்கு வர சொன்னா ஒரு கேள்வி ஒன்று சொல்றாங்க, நிறைய இந்தியாவில் எல்லா நாட்டிலையும் சொல்லுவாங்க, உங்க சர்ச்சுக்கு வருவோம், ஆனா கல்றைக்கு இடம் இருக்குதா, புதைக்கிறதுக்கு எங்க இடம் இருக்குதா? ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு பிரதர், ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆவிக்குரிய சபைக்கு போனா புதைக்கிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 27 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 27 வருஷத்துல ஆவிக்குரிய சபையில ஒருத்தன் செத்து போய் புதைக்க வழி இல்லாம நாய் இழுத்துட்டு போனதை நான் பார்த்ததே கிடையாது. எப்படியும் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருவோம்? அவர்கிட்ட நான் சொன்னேன், எப்படியும் கஷ்டப்பட்டு நாங்கள் புதைச்சிருவோம், உங்களுக்கு ரொம்ப சந்தேகம் வந்தா நீங்க சாவுங்க, நான் உங்களை புதைக்கிறேன்னு சொன்னேன். வாழ்றதுக்கு கூப்பிட்டா சாவறதுக்கு இடம் தேடுறான் பாருங்க. இந்த சாவறதுக்கு இடம் கேட்கிற ஆளெல்லாம் இப்படித்தான் மாட்ட போறான். எந்த உடம்ப புதைக்கிறதுக்கு நீ கல்றைக்கு இடம் கேட்டு ஆவிக்குரிய சத்தியத்துக்கு வராம உன்னை செவிகளை அடைத்துக் கொண்டாயோ, கடைசியில உன் உடம்ப புதைக்க கூட உனக்கு வழி இல்லாம போக போற காலம் ஒன்று வருகிறது. இது 2வது. 3வது சிப்பு போட்டா என்ன ஆகும் வாசிங்க. 14ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 10-11 வாசிங்க. 11 வாசிங்க. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும், பயோசிப்பை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. ஆத்மா நரகத்துக்கு போயிருமா. வாழும்போது பொல்லாத கொடிய புண், சாகும்போது அகால மரணம், செத்த பிறகு ஆத்மா எங்க போகும்? நரகத்துக்கு போயிருமா. ஏன்? முதலாவது மனுஷனுக்கு ஆண்டவர் ஆரம்பத்தில் ஒரு டெஸ்ட் வச்சாரு, பழம் சாப்பிடாதேன்னு. ஒருத்தன் வந்து சொன்னா, கவலைப்படாத, சாப்பிடு, சாவ மாட்டேன்னா. கர்த்தர் சாவுவேன்னு சொன்னாரு. அந்த டெஸ்ட்ல ஃபெயில். இப்ப கடைசியா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, இதை போடாத, போட்டா நரகத்துக்கு போவேன். ஏங்க இந்த சிப்பு போறதுக்கு நரகத்துக்கு போறதுக்கு என்னங்க இருக்கு? பைபிள்ல 2 முத்திரை தான். ஒன்னு எபேசியர் 4:30 பரிசுத்த ஆவியாகிய முத்திரை. 2 வெளிப்படுத்தல் 13:16 மிருகத்தின் முத்திரை. பரிசுத்த ஆவி உன்னதத்திலிருந்து ஒரு பலன், அந்த முத்திரை இருந்தா அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிடுவாரு. 17:8 பிசாசு பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம். மிருகத்தின் முத்திரை இருந்தா அது பாதாளத்துக்கு கூட்டு போயிடும். அவ்வளவுதான். பரிசுத்த ஆவி முத்திரை இருந்தா அவர் பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவாரு. மிருகத்தின் முத்திரை இருந்தா அவன் பாதாளத்துக்கு கூட்டு போயிடுவான். அதுக்கு தான் உங்களை போடக்கூடாதுன்னு சொல்றது. வாழும்போது கொடிய புண், சாகும்போது அகால மரணம், செத்த பிறகு ஆத்மா நரகத்துக்கு போயிடும். அதுக்கு தான் இந்த சிப்பை போடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இது நிறைய பேர் நினைக்கிறாங்க, நீங்க பயமுறுத்துறீங்களா? இல்லைங்க, இது நியாய தீர்ப்பு, அதை சொல்லித்தான் ஆகணும். நியாய தீர்ப்பை சொல்லாம இருக்க முடியாது. நியாய தீர்ப்பை சொல்லாம இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. இப்போ அவங்க வந்து உங்களை சொல்லுவாங்க, நியாய தீர்ப்பை பத்தி எதை பத்தியும் சொல்லவே மாட்டாங்க. பல்லிக்கு பெருகுவீங்க, 2 சேர் நீங்க மாறுவீங்கம்பாங்க. அந்த கூட்டம் வரும், அதுக்கு போங்க. ஆனா இது நியாய தீர்ப்பை பத்தி சொல்ற கூட்டம் கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவர் சொன்ன எல்லாம் துல்லியமாக நடைபெற்று முடித்து விட்டது. இன்னும் பாக்கி ஒண்ணுதான் இருக்கு. நீங்களும் நானும் ரெடியானா ஆண்டவர் கொண்டு வந்து கூட்டிட்டு போயிடுவார். அல்லேலூயா. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இந்த வருகையில போகணும். இவ்வளவும் எல்லாம் நடக்குது. அப்போ இந்த வருகையில நான் போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 7 காரியம் இருக்கு. நான் அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். நாளைக்கு லீவ் தானே? அப்போ நான் சொல்லிட்டே முடிக்கிறேன். உங்களுக்கு போகலாம் பொறுமையா. இப்போ என்ன அர்ஜென்ட்டு கவனிங்க. மழைன்னு கொஞ்சம் லேட்டாக தானே வந்தோம். லேட்டாக போவோம். நீ எப்படி சொன்ன நேரத்துக்கு முடிக்க மாட்டேன், அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அப்படிதானே? கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆனாலும் நீங்கள் ரொம்ப தைரியசாலி. நீங்கள் எல்லாரும் லேட்டாக முடிச்சாலும் இன்னொரு நாள் வரீங்க பாருங்க. நான் முதல் நாள் பயந்துட்டேன், நாளைக்கு வரமாட்டீங்க போல அப்படின்னு நினச்சேன். நான் வந்துட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்துட்டீங்க, அதுக்கு இன்னும் ஸ்தோத்திரம். கவனிங்க. முதலாவதாக இந்த வருகையில் போகணும்னா 7 காரியம் செய்யணும். முதலாவது,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கணும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். இல்லை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், தலைமுறையாக கிறிஸ்டின், பரம்பரையாக கிறிஸ்டின், எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா எல்லாம் கிறிஸ்டின், நீ யாரா வேணா இருந்துட்டு போங்க, நீங்கள் ரட்சிக்கப்படணும். ஏன்னா நாம் பிறக்கும் போது வேதம் தெளிவாக சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பிறந்த அத்தனை பேருக்கு என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. ரட்சிப்புனா என்ன? இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணுறது தான் என்னது? ரட்சிப்பு. என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவும், உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். இதை நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலேருந்து சொல்லி ஆகணும். இதுதான் முதலாவது ரட்சிப்பு. ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? இயேசு எடுத்தார், அதனால் எடுக்கணும். ஞானஸ்தானம் என்பது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த குழந்தை ஞானஸ்தானம், சின்ன வயசு ஞானஸ்தானம் இருக்கும்போதே தலையில் தெளிச்சாங்க, எதுவுமே கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுது, தண்ணியில் மூழ்கி என்ன செய்யணும்? எடுக்கணும். அந்த ஞானஸ்தானம் எடுக்காமல் நீங்கள் வருகையில் போகவே முடியாது. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானத்துக்கு என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. அந்த உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொண்டு என்ன எடுங்க? ஞானஸ்தானம் எடுங்க. நீங்கள் ஞானஸ்தானத்தை சடங்காச்சாரம் ஆக்கிடக்கூடாது. ஐயோ நாளைக்கு வருகை வந்துடும், இன்றைக்கி நம்ம முக்கிய எடுத்துரும். நீங்கள் ஒப்பு கொடுத்தாலே கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். அதுக்கு ஆயத்தப்பட்டு என்ன செய்யணும்? சீஷராகி ஞானஸ்தானம் எடுக்கணும். பைபிள் தெளிவாக சொல்லுது. மூணாவது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும். பரிசுத்த அபிஷேகம் பெறாதவங்க பரிசுத்த அபிஷேகம் நடக்கிற கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. இங்கே நடக்கும், கலந்து கொள்ளுங்க. இல்லைன்னா வெரி சிம்பிள், வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமக்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார். போய் வாஞ்சியா உண்மையை கேளுங்க, ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு போகணும், உங்களுடைய ஆவினால் என்ன நிரப்பும்னா பரிசுத்த ஆவியினர் கண்டிப்பாக என்ன செய்வார்? உங்களை நிரப்புவார். அவர் இல்லாமல் நீங்கள் வருகையில் போகவே முடியாது. இது மூணாவது. நாலாவது, மிக முக்கியமானது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுது, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும், வேறுபாடு இருக்கணும். உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்கணும். உலகம் வேறு, சபை வேறு. உலகத்தில் உள்ளதெல்லாம் சபைக்குள்ளே வரவே கூடாது. அதான் எப்பவும் சொல்லுவேன், சபை பேசுகிறத உலகம் பேச முடியாது, உலகம் பேசுகிறத சபை பேசக்கூடாது. புரியுதா? உலகம் என்ன பேசும்? பணக்காரனாவது எப்படி, இங்கே பேசப்படாது. அதுக்கு சபை வேணாம், அதுக்கு உலகமே போதும். உலகம் என்ன சொல்லும்? வீடு கட்டுவது எப்படி, அதுக்கு இங்கே வேண்டாம், அது அவனே சொல்லிடுவான். ஆனால் சபை என்ன பேசணும் தெரியுமா? பரிசுத்தமாவது எப்படி, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படி, சிலுவையை சுமப்பது எப்படி. இதை உலகத்தால் பேசவே முடியாது. அதுக்கு தான் கர்த்தர் சர்ச்சை வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க விசுவாசிகள்? உலகம் பேசுறதே தான் இங்கேயும் பேசணும்னு நினைக்கிறீங்க. அதாவது நீங்க இப்போ எப்படி ஆயிட்டீங்கன்னா, அந்த உலகத்தினுடைய பாவத்தை இங்கே கொண்டாந்து அதுக்கு ஒரு பரிசுத்த முலாம் பூசலான்னு பார்க்குறீங்க. ஆரோன் பொண்ணு கண்ணுக்குட்டி செஞ்சுட்டு அதுக்கு என்ன பேர் வச்சாரு? கர்த்தருக்கு பண்டிகை. அந்த பண்டிகைக்கு பேர் என்னது? செஞ்சது கண்ணுக்குட்டி, ஆனால் அதுக்கு என்ன பேர்? கர்த்தருக்கு பண்டிகை. இப்போ நீங்கள் அதைத்தான் செய்றீங்க எல்லாரும். உலகத்தின் உபதேசத்தை சபைக்குள்ள கொண்டாந்துட்டு அந்த உபதேசத்தை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு யார் சொன்னது? கவனிங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு. இப்போ நீங்க இந்த கூட கொடுக்கிற விஷயத்தை மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் பேச வேணாங்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை மட்டும் பேசுங்க, இது எல்லாம் கூட தானா வரும். இப்போ உங்களுக்கு இந்த செழிப்பின் உபதேசம் ஒன்று இருக்கு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஊழியக்காரனும் இருக்கான். அவன் என்ன சொல்லி கொடுக்குறான்? கிளைம் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், நான் சுகமாயிட்டேன் சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்வாரு? சுகமாக்குவாரு. நான் அதே தான் உங்க பையனுக்கும் சொல்லுங்கன்றேன். பையனை புக்கெல்லாம் தூக்கி போட சொல்லிருங்க. டெய்லி 100 தடவை சொல்லுங்க, நான் 100 எடுப்பேன், நான் 100 எடுப்பேன், நான் 100 எடுப்பேன்னு சொல்லுங்க. போய் பரீட்சை எழுத சொல்லுங்க. 100 வருமா? என்ன பண்ணணும்? படிக்கணும்ல. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியும் ஒரு கட்டளை உண்டு. அந்த கட்டளையை செய்தால் இந்த ஆசீர்வாதம் தானாய் வரும். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா, ஆசீர்வாதத்தை மட்டும் பேசினா போதுங்கிறீங்க. நான் சொல்றேன், நீ கட்டளையை மட்டும் பேசு, ஆசீர்வாதம் தானா வரும். உன் ஆயுசு நீடித்திருக்கணும், கர்த்தர் உனக்கு சுக வாழ்வை தருவார், நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். நான் சொல்றேன், உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு, ஆயுசு நீடித்திருக்கும் பைபிள் சொல்லுது. அப்ப சபை எதை சொல்லி கொடுக்கணும்? உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கணும். சபை எதை சொல்லி கொடுக்குது? உனக்கு 100 வயசு தருவார், 100 வயசு தருவார், 100 வயசு தருவார். தரமாட்டார். உங்க அப்பா அம்மாவை நீ கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா 100 வயசு தானா வரும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் போர்டெல்லாம் வீட்டில் மாட்டுறீங்க, வியாதி வருதா இல்லையா? ஏன் வருது? அந்த பரிகாரியாக கர்த்தருக்கு மேல வேற ஒன்று இருக்கு. உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கவனமாய் செவி கொடுத்து அவர் கற்பனைகளின்படி எல்லாம் செய்து அவர் உனக்கு சொன்னவைகளை எல்லாம் நீ செய்வாயானால்
எகிப்தின் மேல் வந்த வாதை ஒன்னும் வர பண்ணேன், நானே உன் பரிகாரே கர்த்தர். அப்ப நீங்க அதை விட்டுட்டு இதை கேட்கறீங்க. அப்ப நான் சொல்றேன், உலகம் வியாதி சுகமாகிறது என்னன்னு சொல்லும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறது என்னங்கிறத சபை சொல்லணும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க உலகம் பேசுறதை இங்க எதிர்பார்க்காதீங்க. இங்க வந்து நீங்க என்ன செய்கிறீங்க, ஒரு சந்தோஷத்தை, ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு களியாட்டம், இங்க வந்தோம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அதுக்கு அது போதும். சினிமா தியேட்டர் இருக்கு, அதுக்கு டிராமா இருக்கு, அதுக்கு எக்ஸிபிஷன் இருக்கு, அதுக்கு பார்க் இருக்கு. ஆனா இங்க என்ன தெரியுமா வரும், உங்களை உருவாக்குற இடம் இது, உங்களை கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுத்துகிற இடம். நீங்க வரும்போது உங்களை ரெடி பண்ணி உலகத்துக்குள்ள அனுப்பணும். அதுக்கு தான் சபை. இங்க வந்து நீங்க அதையே எதிர்பார்க்க கூடாது. சபை வேறு, உலகம் வேறு. உலகம் பாவத்தில் இருக்கிறது, அதுக்கு நடுவில் பரிசுத்தமான ஸ்தலமாக தான் கர்த்தர் திருச்சபை உருவாக்கி வச்சிருக்கிறார். இதுதான் உருவாக்குற இடம். அல்லேலூயா. இங்க வந்துட்டு அதே காரியத்தை என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. 4வது வேறுபாடுள்ள வாழ்க்கை. 5வது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. யூ மஸ்ட் பிரீச் காஸ்பல். இன்னைக்கு இதை யாருமே என்ன செய்யறதில்ல, சொல்றதே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம், என் கணவர், நாங்க போனா போதும். போக முடியாது. எசேக்கியேல் 33:8 வீட்டில் போய் வாசிங்க. அங்க வசனம் தெளிவா சொல்லுது. எசேக்கியேல் 33:8 ஒரு துன்மார்க்கனை துன்மார்க்கத்தில் கண்டு நீ அவனுக்கு அந்த துன்மார்க்கனுக்கு நீதியின் பாதையை சொல்லாவிட்டால், ஒருவேளை அந்த துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே மரித்தால் அவன் இரத்தப்பழி உன் தலைமேல் இருக்கும். அப்படின்னா என்னங்க அர்த்தம், உன் சொந்தக்காரன், உங்க நண்பர்கள், அக்கா தங்கச்சி, கூட படிக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் துன்மார்க்கத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நீங்க நீதியின் மார்க்கத்தை அறிந்து அதை அவனுக்கு சொல்லாமல் போய் மறைச்சு இல்ல வெக்கப்பட்டு அல்ல அவன் ஏத்துக்க மாட்டான் நீங்களே முடிவு பண்ணி சொல்லாமல் போய் ஒருவேளை அவன் மரித்து போய்விட்டால் அந்த இரத்தப்பழி உங்க தலைமையில இருக்கும். இல்ல நான் சொல்லி அவன் கேட்கல, அந்த வசனம் அடுத்து தொடர்ந்து அப்படியே வருது, நீ சொல்லு, அவன் ஒருவேளை கேட்காமல் போனால், ஒருவேளை அவன் மரித்தால் அவன் இரத்தப்பழிக்கு நீ நீங்களாக இருப்பாய். நம்ம வேலை சொல்றது மட்டும், ரட்சிக்கிறது ரட்சிக்காதது கர்த்தர் கரத்தில் இருக்கு. ஜபத்தோட போய் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க தெரியுமா, எங்க வீட்டில் நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா உங்க ஒரு ஆளை ரட்சித்தா உங்க முழு குடும்பத்தை நீங்க சுவிசேஷம் சொல்லிடுவீங்கிறதுனால தான் கர்த்தர் உங்களை மட்டும் ரட்சித்தார். என்னோட ஸ்கூல்ல நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஏன், நீங்க ஒரு ஆள் அந்த ஸ்கூலுக்கு போதும்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஜபத்தோட போய் சுவிசேஷம் ஞானமா சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன்ட்டு நாளைக்கு காலையில் போய் ட்ராக்ஸ் எடுத்து ரோட்ல போய் நின்றாதீங்க. ஏன்னா இது இந்த நாடு அப்படிப்பட்ட நாடு. எப்படி சொல்லணுமோ அப்படி ஞானமா என்ன செய்யுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. முதல்ல ஜெபத்தோட சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கான வாசலை திறப்பார். 6வது இயேசு வருவார் என்பதை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். இப்போ ஒரு வாரம் கூட்டம் நடந்துச்சு. இந்த ஒரு வாரம் கூட்டம் வரும்போது கண்டிப்பாக ஒரு ஜுரம் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. இந்த ஜுரம் எவ்வளோ இருக்குன்னா இன்னொரு ஒரு வாரத்துக்கு இருக்கும். அடுத்த வாரம் வேற யாராவது வந்தால் இந்த ஜுரம் போயிடும். நான் சொல்றது நிஜம், நான் சொல்றது உண்மை. இது என்ன செய்யும், இந்த ஜுரம் ஒன்று அடிக்கும், இயேசு வராராம், சிப்பு போடுறாங்களா, இன்னும் நாளைக்கு செய்தியெல்லாம் கேட்ட உடனே ஐயோ இன்னும் இப்படிலாமா இருக்கு, இயேசு வராரு அப்படின்னு. அடுத்த வாரம் வேற ஒருத்தர் வந்தாரு, அதுக்கு அடுத்த வாரம் வேற ஒருத்தர் வந்து வேற ஒரு உபதேசம் கொடுத்தாருன்னு வச்சுங்க, இது போயிடும். அப்படி போகக்கூடாது. இன்னைக்கு கொடுக்குற செய்திகள், இந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசணும். ராத்திரி படுக்க போகும்போது, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலை எழுந்திருக்கும் போது உங்கள் முதல் ஜெபம், ஆண்டவரே இந்த நாளில் நம்முடைய வருகை வருமானால் நான் அந்த நம்ம டெஸ்டினேஷன் அதுதான். நான் அதுக்கு தான் உருவாக்கப்பட்டோம், அதுக்கு தான் இங்கே கொண்டு வரப்பட்டோம். அதனால தான் நீங்கள் கம்யூனி எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்க, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் நான் போகணுங்கிறது வாஞ்சியார். அதுதான் பைபிள் சொல்லுது, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அந்த எதிர்பார்ப்பு வந்துடணும் ஒவ்வொரு நாளும். இது 6. கடைசியாக 7வது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6 காரியத்திலும் கடைசி வரைக்கும் நிற்கணும். எடுத்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் நீங்கள் முடிவு பரியந்தம் நிற்கும் போது கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடுவோம். 2-3 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி இங்கே கொடுக்குறேன். அவங்க கடைசி ப்ரேயர் பண்ணி முடிப்பாங்க. நம்ம எல்லா கண்களையும் மூடுவோம். ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், துதிக்க வேண்டாம், இப்போ நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். எல்லாம் ஒருமனப்படுவோம். எல்லா கண்களையும் மூடுவோம். ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்கள் இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருகைக்கு நீங்கள் போவீங்களா, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா? வாசப்படி வரைக்கும் அந்திகிறிஸ்துவின் நாட்கள் வந்துட்டாங்க. வேதத்தின்படி வாசலில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று வாசப்படியில் நின்று ஆண்டவர் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார். இன்னொன்று உன் வீட்டு வாசப்படியிலே உன் பாவம் படுத்திருக்கும். 2 இருக்கு. இயேசு போன பிறகு உன் வீட்டு வாசப்படியில் இருக்கிற பாவம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். வருகைக்கு பின்னாடி
அந்த கிறிஸ்துவின் ஆட்கள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வருவாங்க. இப்போ அவங்களும் வாசப்படிக்கிட்ட வந்துட்டாங்க, இயேசுவும் வாசப்படியில் நிற்கிறார். இவர் புறப்பட்ட பிறகு அவங்க உள்ளே நுழைவாங்க. எல்லாம் பின் பாயிண்டில் நிற்குது. நம்ம கடைசி என் டைமுக்கு வந்துட்டோம். எந்த நிமிஷமும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். இதில் நீங்கள் போவீங்களா? உங்களை ஆராய்ந்து நீங்கள் பாருங்கள். இப்போ வேறு எதையுமே யோசிக்க வேண்டாம். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். கர்த்தரை சந்திக்கக்கூடிய அளவில் இருக்கான்னு பாருங்கள். அதுதான் முக்கியம். நான் தேவனை சந்திக்கக்கூடிய அளவில் இருக்கா? இன்றைக்கி ஆண்டவர் வந்தால் மர்ரூம் ஆவேனா? உங்களுக்கு மர்ரூம்ங்கிறது வெறும் சரீரம் மட்டும் ஆகிறது இல்லை, உங்கள் ஆத்மாவும் ஆகணும் மர்ரூமும், உங்கள் சரீரமும் மர்ரூம் ஆகணும். ஆத்ம மீட்பு, சரீர மீட்பு ரெண்டும் இருக்குது பைபிளில். இது போகுமா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்க்குற வேலையில் எல்லாம் கண்களை மூடியிருப்போம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜெபம் பண்ண முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஸ்நானம் எடுக்கலை, ஞானஸ்நானம் எடுக்கலை. இது வரைக்கும் அப்படியே தள்ளி போட்டோம். இல்லை நாங்கள் இதை பற்றி எங்களுக்கு சத்தியம் தெரியாது, இல்லை நாங்கள் அதை பற்றி கேட்கலை, இல்லை கீழ்ப்படியில். இன்றைக்கி ஆண்டவர் என் கூட பேசி இருக்கிறாரு. நான் இந்த ஞானஸ்நானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், தண்ணியில் மூழ்கி எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க யாராவது இருக்கிறீங்களா? நான் இந்த ஞானஸ்நானத்துக்கு தண்ணியில் மூழ்கி எடுக்கலை, நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சரி, நாம் எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். கடைசி ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறாரு. இந்த வருகையில் நான் போகணும், எனக்குள்ளே இருக்கிற குறைவுகளெல்லாம் இன்றைக்கி மாறணும். ஆண்டவர் என் கூட தனிப்பட்ட முறையில் பேசி இருக்கிறாரு. நான் வருகையில் போகணும் அப்படி சொல்கிறவங்க, விரும்புகிறவங்க, கடைசி ஜெபம் பண்ண விரும்புகிறவங்க எல்லாம் அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் வரும்பொழுது உம்மோடு கூட நான் அந்த வருகையில் வரணும். ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் நான் காணப்பட வேண்டும். ஆண்டவரே உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய், சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வரும்பொழுது அந்த மகிமையான தருணத்தில், பிரசன்னத்தில் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டும். என்ன நோக்கத்துக்காக எங்களை வேறு பிரிச்சிங்களோ, என்ன நோக்கத்துக்காக எங்களை கொண்டு வந்தீங்களோ, அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற கிருபை பாராட்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகா மேன்மையான அழைப்பை நாங்கள் பூர்த்தி செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் ரட்சிப்பு பூரணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தான். நாங்கள் கொண்டு வரப்பட்ட இடத்திலிருந்து நாங்கள் பரலோகத்துக்கு கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தான். எங்களை அப்படி வரக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளும் நிர்மூலமாகட்டும். ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். எங்களை உலகத்துக்கு பின்னால் இழுக்க நிறைக்கிற பிசாசின் சக்திகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை எல்லாம் நிர்மூலமாகட்டும். இப்பொழுதே நம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் எங்களை ஒரு விசை சுத்திகரிப்பதாக, வேலி அடைப்பதாக நம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபைதார்.